சரி, கவனிங்க. கெப்பாசிட்டர்ல காமன் பொட்டன்சியல் இந்த கேட்டகரியில தான் நம்ம நியூமரிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் என்னோட நாலேஜ் ஒரு மினிமம் லெவல்ல முடிஞ்ச வரையும் கெப்பாசிட்டரோட ப்ராப்ளம் பிரிச்சுட்டேன். என் சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு பிரிச்சு இதெல்லாம் கேட்டகரியா கேட்டகரைஸ் பண்ணி தான் உனக்கு டீச் பண்றேன். அப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அகைன் நம்ம ப்ராப்ளம்குள்ள போறதுக்கு முன்னாடி நேற்று தான் இதை ரிவைஸ் பண்ணோம். இருந்தாலும் மைல்டா இதை பத்தி பேசிடுறோம். பேசிட்டு உள்ள போனா ஸ்மூத்தா இருக்கும். கெப்பாசிட்டருங்கிறது காம்பனன்ட். எப்ப காம்பனன்ட்னாலும் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் ஃபார்முலா ஃப்ரேம் ஆகும். இதை ஃப்ரேம் பண்றதுக்கு கண்டிப்பா பேக்கப்ல நீ எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இப்ப அடுத்து நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ரெசிஸ்டார் படிப்போம். ரெசிஸ்டாரை ஃப்ரேம் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்து தான் ஃப்ரேம் பண்ணும். நிறைய படிச்சுதான் வருவோம். இப்படி எந்த இடத்துலலாம் நம்ம காம்பனன்ட்னு படிக்கிறோமோ அங்கெல்லாம் டெஃபினிஷன் ஃபார்முலாவை டெவலப் பண்றதுக்குன்னே ஒரு எஃபோர்ட் போடணும். அப்படிதான் இதை டெவலப் பண்ணிருக்கோம். டெஃபினிஷனை வச்சு ஒன்னும் பண்ணவும் முடியாது. காம்பனன்ட்னா டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல யோசிக்கிறேன். அப்ப நான் மார்க்கெட்ல போய் கெப்பாசிட்டிங்கிற காம்பனண்ட்டை பர்ச்சேஸ் பண்றேன். எந்த காம்பனன்ட்னாலும் அவுட்டர்ல ஒரு கவரிங் இருக்கும். அந்த கவரிங்கை பிரிச்சு பாக்குறப்ப உள்ள 2 பிளேட் பேரலா இருந்ததுன்னா அப்ப இந்த மாதிரி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இஃப் இட் ஹாவ் ஏர் ஆர் வேக்கம். சம் அதர் மீடியம் அப்படிங்கிற டயலெக்ட்ரிக் இருந்ததுன்னா அப்ப இந்த ஃபார்முலா யூஸ். இந்த மாதிரி 2 பிளேட் பேரலா இருந்ததுன்னா அதை கெப்பாசிட்டர்னு சிம்பிளா சொல்லாம கொஞ்சம் டெக்னிக்கலா பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம டெஃபினிஷனை ஃப்ரேம் பண்றப்ப நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் கூட வந்துருக்கு. டிசைன் ஃபார்முலா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஃபார்ம் ஆன டவுட்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆயிருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிருக்காது. மீன்வைல் கெப்பாசிட்டர்ங்கிறது பேசிக்கா சார்ஜ் ஸ்டோர் பண்ற டிவைஸ். அப்ப எப்படி கெப்பாசிட்டர் சார்ஜ் ஸ்டோர் பண்ணும், எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதா இதுக்கு அடுத்து நாம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்றப்ப 2 அப்ளிகேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்ளிகேஷன்? 2 வீலர் செல்ஃப் ஸ்டார்ட்னு ஒரு அப்ளிகேஷன் கிடைச்சிருக்கு. ஹார்ட் அட்டாக்ல பல்ஸ் வைக்கிறதுன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சார்ஜை தான் கெப்பாசிட்டி ஸ்டோர் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் டெக்னிக்கலா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சு. டெக்னிக்கலா சார்ஜை ஸ்டோர் பண்ணாம எனர்ஜி ஸ்டோர் பண்ணுதுன்னு யோசிச்சு எனர்ஜி ஸ்டோரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணும். இன் தியரி ஒரு சின்ன அப்டேட்டும் கிரியேட் பண்ணும். ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி எனர்ஜி டென்சிட்டியை டெவலப் பண்ணும். எனர்ஜி டென்சிட்டி தியரி எக்ஸாமுக்கு ஓகே, நியூமரிக்ல பெருசா தேவைப்படாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் கெப்பாசிட்டில டிஸ்கஸ் பண்ணுது. இப்படி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போன வாரம் பண்ணிட்டு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் கிளாஸ்ல திருப்பி இதே மாதிரி ரீவைண்ட் பண்ணிட்டு ட்ராக்கை மாத்தணும். நிறைய கெப்பாசிட்டர் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஆகும், பேரலா கனெக்ட் ஆயிருந்தா என்ன ஆகும்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரலல் டெரைவ் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சோம். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்த ப்ராப்ளம் நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே எடுத்துட்டு வரலாம். நெட்வொர்க் அனாலிசிஸ்னா ஒரு நெட்வொர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி மினிமைஸ்ட் அப்பியரன்ஸ் கொண்டு போறதா நெட்வொர்க் அனாலிசிஸ். தேவைப்பட்ட அந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா கெப்பாசிட்டரோட சார்ஜ் ஆர் எனர்ஜி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நெட்வொர்க் அனாலிசிஸ்குள்ள சேர்த்துக்கலாம். மேக்சிமம் ஸ்டைல் கவர் பண்ணிருக்கும். ஒரு ஸ்டைல ஸ்கிப் பண்ணிருக்கேன், வீஸ்டோன் பிரிட்ஜ். அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டில படிச்சுட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். மித்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். கரண்ட் எலக்ட்ரிசிட்டில நெட்வொர்க் அனாலிசிஸ் இதோட இன்னும் டெப்தா இருக்கும். இதுல கிடைச்சிருக்கிற நாலேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அங்க பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடா போறதுக்கு, அதாவது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்பீட்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி நெட்வொர்க் அனாலிசிஸ் முடிச்சுட்டு நேத்து கிளாஸ்ல திருப்பி இது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பிளேட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிக்கும். பிளேட் அரேஞ்ச்மெண்ட்ங்கிற கேட்டகரி இம்பார்ட்டன்ட் தான், பட் எக்ஸாம்ல கன்சிஸ்டன்டா அந்த கேட்டகரியில இருந்து ப்ராப்ளம் வரல. அதனால நானும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுக்கல. ஒரு 5 ப்ராப்ளமோ 6 ப்ராப்ளமோ நான் டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு கேட்டகரிக்குள்ள வராத சில ரேண்டம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதை உதிரி ப்ராப்ளம்ஸ், எந்த கேட்டகரிக்குள்ளே வராது. என்னைய பொறுத்தவரை நான் 5 கேட்டகரியா பிடிச்சிருக்கேன்.
இந்த கேட்டகரிக்குள்ள வராததை நான் ரேண்டம்னு சொல்லிட்டு ரேண்டமா சில ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா நேத்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஸ்பியர்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்கு. இது வந்து அபிஷியல் கிடையாது, அன்அபிஷியல். பட் இதுல இருந்து கொஸ்டின் வருது. அது என்ன ஸ்பியர்? ஸ்பியரோட பொட்டன்சியல் ஃபார்முலா தான் இது. இதை நான் எங்க இருந்து கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன்னா காஸ்லாவோட தேர்ட் அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணி அந்த டேபிள்ல இருந்து கலெக்ட் பண்ணி எழுதிருக்கேன். காஸ்லாவோட தேர்ட் அப்ளிகேஷனோட டேபிளை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஸ்பியர் ஃபார் இ அண்ட் வி ரெண்டுமே இருக்கு. சாரி, இ அண்ட் வி ஃபார் ஸ்பியர் அது ரெண்டுமே இருக்கு. ஸோ இதுல இ இன்சைட் ஆன் அவுட் சைடுன்னு 3 ஃபார்முலாவாகும், வியும் இன்சைட் ஆன் அவுட் சைடுன்னு 3 ஃபார்முலாவும் அந்த டேபிள்ல பில்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் இன்சைட் ஸ்பியர் ஆன் அவுட் சைடுன்னு சொன்னா நீ டேபிளுக்கு போயிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஃபார்முலாவை பிக் பண்ணி எனக்கு சொல்லலாம். நான் இன்சைட் ஆன் அவுட் சைடுன்னு சொல்லாம சிம்பிளா ஸ்பியர்னு சொன்னா நீ Q டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் ரேடியஸ், இது ஆக்சுவலா இந்த ஆறுங்கிறது ரேடியஸை மீன் பண்ணலாம். அந்த மாதிரி வி ஃபார்முலாவை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நான் உனக்கு ஆல்ரெடி காஸ்லாவோட தேர்ட் அப்ளிகேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணதான். பேஸ்ட் ஆன் திஸ் நான் 4 π எப்சிலான் நாட் ஆர் கண்டுபிடிச்சா Q பை வின்னு வருது. Q பை விங்கிறது அப்ப ஸ்பியரை வச்சு நீ கெப்பாசிட்டர் ரெடி பண்ண அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இத பாக்குறப்ப சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீ ஒரு கெப்பாசிட்டர் வாங்குற, உள்ள கலட்டி பாக்குற, 2 பிளேட் பேரலா இருக்குன்னா அப்ப அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். நீ ஒரு கெப்பாசிட்டர் வாங்குற, கவரிங்க ரிமூவ் பண்ணி பாக்குற, உள்ள ஒரு ஸ்பியர் இருந்ததுன்னா அப்ப அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. நீ ஒரு கெப்பாசிட்டர் வாங்கிட்ட, கவரிங்லாம் ரிமூவ் பண்ணல, அந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நீ பாதர் பண்ணல, மேலேயே பிரிண்ட் ஆயிருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற. அப்ப அந்த மாதிரி கெப்பாசிட்டில சம்திங் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ மித்த எல்லா ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ண. மித்த ஃபார்முலாஸ்லாம் கெப்பாசிட்டருக்கு காமனா அப்ளிகபிள். டிசைன் ஃபார்முலாங்கிறது டிசைன் மாற மாற மாறி. இதுதான் நம்மளுக்கு அபிஷியல், இது அன்அபிஷியல் தான். பட் கொஸ்டின் வர்றதுனால நம்ம இதையும் சேர்த்து படிச்சுட்டு நேத்து கிளாஸ்ல இதுலயும் ஒரு ரேண்டம் ப்ராப்ளம், உதிரி ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இப்ப இன்னைக்கு கிளாஸ்க்கான கண்டென்ட்குள்ள போகும். காமன் பொட்டன்சியல் அப்படிங்கிற கேட்டகரியில சில ப்ராப்ளம் பார்க்க போறோம். டயலெக்ட்ரிக் இன்சர்ட் அண்ட் ரிமூவ்னு இன்னொரு கேட்டகரியில சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இதான் இன்னைக்கு பிளான். பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டில 4 கேட்டகரி முடிஞ்சு. ஒரே ஒரு கேட்டகரி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது சிம்பிள் கேட்டகரி தான். இன்னைக்கு பார்க்கறதோட அது சிம்பிளா இருக்கு. இதுல காமன் பொட்டன்சியல்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அதனால இதுல கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் கெப்பாசிட்டர் நோட்ஸுக்கு போயிட்டு எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 9 இருக்கு. எடுத்தாச்சா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க இந்த ப்ராப்ளம் எடுக்கணும். ப்ராப்ளம் நம்பர் 9. The conducting sphere of radius 0.1 meter and 0.4 meter respectively are charged to potential 80 volt and 20 volt respectively, and they are connected by a wire. What will be the common potential? கவனிங்க, 2 ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் 0.1 மீட்டருங்கிறாங்க. அதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிற பொட்டன்சியல் 80 வோல்ட். ரெண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிற பொட்டன்சியல் வந்து 20 வோல்ட். 2 ஸ்பியரையும் ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு காமன் பொட்டன்சியலை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் 2 ஸ்டைல்ல அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ப்ரொசீஜர் படி டிராவல் பண்ணும். நான் அப்படிதான் உனக்கு நடத்த போறேன். செகண்ட் ஸ்டைல் ஒன்னு இருக்கு, ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணும். போர்டு எக்ஸாமா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் 200% நீ ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம். எல்லாரும் அப்படிதான் பண்ணுவோம். ஆனா கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன கேட்கறாங்க, ஃபர்தரா இதை எப்படி பிளே பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ப்ரொசீஜரும் பார்க்கணும். அப்ப ஏன் திருப்திக்கு நான் ஒரு ப்ராப்ளத்துல ப்ரொசீஜர் நடத்திடலாம்.
ரொம்ப ரேரா சில ப்ராப்ளம்ல ட்விஸ்ட் நடந்துச்சுன்னா இந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆன்சர் எடுக்கிறதுக்கு. அதனால ப்ரொசீஜர் படி நடத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டை எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 ஸ்பியருக்கும் 2 பொட்டன்சியல் கொடுத்து சார்ஜை ஸ்டோர் பண்றேன். பேட்டரிங்கிற வியை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பேட்டரிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், வோல்டேஜ், இஎம்எஃப், சோர்ஸ் இந்த மாதிரி நேம்ல தான் கால் பண்ணலாம் இந்த டைட்டில். ஆக்சுவலா பொட்டன்சியலுக்கும் பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கும் ஸ்லைட் வேரியேஷன் உண்டு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற டைட்டில். பர்டிகுலரா இந்த ஃபார்முலா இருக்குல்ல, டிவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இடிஆர், இதை யூஸ் பண்ற இடத்துலலாம் பொட்டன்சியல்னா வேற, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா வேறன்னு சிஸ்டமேட்டிக்கா யோசிச்சிருக்கு. கெப்பாசிட்டிங்கிற காம்பனன்ட்ல அப்படி யோசிக்க தேவையில்ல, ரெண்டும் ஒண்ணு. வேற ஆல்டர்னேட் நேம்ல கூட இதை கால் பண்ணுவாங்க, சோர்ஸுமாங்க, பேட்டரிமாங்க, இஎம்எஃப்மாங்க, எல்லாமே என்ன அப்படின்னா வோல்டேஜ் தான் மீன் பண்ணுவாங்க. வோல்டேஜ் இருக்குன்னா அதை வச்சு அதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஸ்பியர், ஸ்பியரோட வி ஃபார்முலா இதான். சோ இதுல இருந்து Q கண்டுபிடிக்கும். அப்ப V is equal to Q divided by 4 pi epsilon naught R. From this Q கண்டுபிடிச்சா 4 pi epsilon naught RV ன்னு வந்துடும். 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட், RV னா இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 8 ன்னு வந்துடும். ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்பியர் தனித்தனியா போட்டுருவோம். 4 pi epsilon naught இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 8 வரும். செகண்ட் ஸ்பியருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 pi epsilon naught, அகைன் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும். இந்த மாதிரி இனிஷியலா அந்த பேட்டரினால எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு கொஸ்டின் படி ஃபர்தரா என்ன பண்ணிருக்காங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா 2 ஸ்பியரையும் ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்றதா சொல்றாங்க. அப்படி ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டா பிசிக்கலா இது 2 ஸ்பியரா இருந்தாலும் டெக்னிக்கலா இனிமேல் இது ஒரு ஸ்பியர் சிங்கிள் யூனிட்டா மாறிடுச்சுன்னா, சேர்ந்துருச்சுன்னா, அப்ப ரெண்டும் இன்க்ளூட் ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா நீ சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயே அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சோம். அந்த ப்ராப்பர்ட்டி படி மெர்ஜ் ஆயிடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா சார்ஜ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நான் டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிச்சேன், which is Q1 plus Q2. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4 pi epsilon 60 முடிச்சாரு. ஒரு ஒயர் வச்சு இந்த 2 ஸ்பியரையும் கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும்? எய்தர் இந்த ஸ்பியர்ல இருந்து இந்த ஸ்பியருக்கு ஆர் இந்த ஸ்பியர்ல இருந்து இந்த ஸ்பியருக்கு சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால இந்த ஸ்பியரோட வோல்டேஜும் இந்த ஸ்பியரோட வோல்டேஜும் ஆஃப்டர் தட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகி ஒரே நம்பரா மாறும். அததான் காமன் பொட்டன்சியல்னு சொல்றாங்க. அததான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? பாக்குறதுக்கு இந்த 2 ஸ்பியரும் சீரீஸ்ல கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு. பார்த்து எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு நெட்வொர்க் அனாலிசிஸ்லயே சொல்லியிருக்கு. டெக்னிக்கல் வேர்ட் டெக்னிக்கலா தான் அப்ரோச் பண்ணும். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிற டேர்ம் காமன் பொட்டன்சியல். காமன்னா சேம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொட்டன்சியல்னா வோல்டேஜ். அப்ப காமன் பொட்டன்சியலுக்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தையை எடுக்கிறதுனா சேம் வோல்டேஜ்ங்கிற வார்த்தையை எடுத்து நாம இந்த கனெக்ஷன் படிக்கிறப்பே சேம் வோல்டேஜ்னா பேரலல்னு என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்டிஃபை பண்ணிருக்கேன், தெளிவா எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான க்ளூன்னு சொல்லியிருக்கேன். அப்ப காமன் பொட்டன்சியல் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த 2 ஸ்பியரும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கிறதா இருக்கும், பேரலா கனெக்ட் ஆயிருக்கிறதா இருக்கும். பேரலல்ல ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா C1 plus C2. C1க்கு பதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 4 pi epsilon naught R1. C2க்கு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 4 pi epsilon naught R2. 4 pi epsilon naught வெளியே எடுத்துட்டா R1 plus R2 வரும். R1 0.1, R2 0.4, அப்ப டோட்டலா 0.5. இந்த C and Q இதை யூஸ் பண்ணி V கண்டுபிடிக்கலாம். V தான் டிமாண்ட் பண்ணிருக்காங்க. C ஓட டெஃபினிஷன் ஃபார்முலா என்னன்னா Q by V. From this V கண்டுபிடிச்சா Q by C ன்னு வந்துடும். இதை நான் V suffix C ன்னு மாத்தலாம், காமன் பொட்டன்சியல்ங்கிறதுனால. காமன் பொட்டன்சியல்னா சேம் வோல்டேஜ்னா பேரலல் கனெக்ஷன். அந்த ஆஸ்பெக்ட்ல CSCP ன்னு மாத்திட்டார். Qக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், 4 pi epsilon naught 16. இந்த வேல்யூ ஃபார்முலா வேல்யூ. CPக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம், 4 pi epsilon naught 0.5. ரெண்டுலயுமே 4 pi epsilon naught பொதுவா இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சுன்னா 32ன்னு வந்துடும். இதான் ஆன்சர். ஆரம்பத்துல இதோட பொட்டன்சியல் 80, இதோட பொட்டன்சியல் 20. நீங்க ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஆஃப்டர் தட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் V1 32 வோல்ட்னு மாறிடும், V2 32 வோல்ட்னு மாறிடும். இந்த 32 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இதான் இதுக்கான ப்ரொசீஜர் டு கெட்.
ஆக்சுவலா சினாரி இப்ப நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இன்னும் இதை எப்படி திருப்தியா புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கணும். அப்ப நான் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். 2 வாட்டர் பாட்டிலும் வேற வேற டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. அதுல வாட்டர் லெவல் ஹைட்டு மாறி இருக்கு. இப்ப நான் ஒரு ஸ்டா போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன் 2 வாட்டர் பாட்டில். என்ன ஆகும்? ஹைட் கிரேட்டரா இருக்கிறதுல இருக்கிற வாட்டர் வந்து என்ன ஆகும்னா ஸ்டா வழியா டிராவல் பண்ணி லெசர் ஹைட்ல போய் ஃபில் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எதுப்பா ஈக்குவல் ஆகும்? ஹைட் 2 ஈக்குவல் ஆகும். ஹைட் 2 ஈக்குவல் ஆனாலும் 2 வாட்டர் பாட்டிலோட டைமென்ஷன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால அதுல இருக்கிற வாட்டர் ஈக்குவலா இருக்குன்னு அவசியம் இல்லை, அன்ஈக்குவலா இருக்கும். லாஜிக் கரெக்ட் தானே? நீங்க எல்லாரும் எப்படி யோசிப்பீங்கன்னா வாட்டர் ஈக்குவல் ஆயிரும் யோசிப்பீங்க. வாட்டர் ஈக்குவல் ஆகாது. ஒரு பெரிய அண்டாவும் ஒரு பெரிய டம்ளர் எடுத்துட்டான், கனெக்ட் பண்றான். அப்ப இதுல இருக்கிற தண்ணி அதுக்கோ அதுல இருக்கிற தண்ணி இதுக்கோ போகும். அதோட எண்டுல என்ன ஆகும்? ரெண்டுலயுமே ஒரே ஹைட் லெவல் மட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த வாட்டரோட ஹைட் லெவல் தான் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா டம்ளர்லயும் அண்டாலையும் ஒரே தண்ணி இருக்காது, வேற வேற தண்ணி தான் இருக்கும். வேற வேற அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும். அதே தான் இங்கேயும். இது வேற சைஸ்ல இருக்கிற ஸ்பியர், அது வேற சைஸ்ல இருக்கிற ஸ்பியர். ரெண்டுலயுமே சார்ஜ் இருக்கு. சார்ஜ் தான் தண்ணி மாதிரி. நீ கனெக்ட் பண்ணிட்டனா சார்ஜ் ஃப்ளோ ஆகும், இங்க இருந்து அங்கே இல்ல அங்க இருந்து இங்க. அதே மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி. அட் தி எண்ட் எனக்கு என்ன ஆகும்னா சார்ஜோட அமௌண்ட் 2 ஸ்பியர்லயும் மாறிடும். இதுல வேற சார்ஜ் வரும், இதுல வேற சார்ஜ் வரும். இப்ப இனிஷியலா இந்த சார்ஜ் இருக்கா, ஃபைனலா வேற வேற சார்ஜ் வந்துடும். ஆனா பொட்டன்சியல் 2 ஸ்பியருக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி. அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் இப்ப நான் அந்த வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிள்ல சொன்னேன். வாட்டரோட அமௌண்ட் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனா ஹைட் மட்டும் எப்படி இருக்கும்? ஈவனா இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிள் இல்லாமலே புரிஞ்சுக்கலாம். என்னையும் ஒன்னையும் சார்ஜ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு வயர் வச்சு. அப்ப ஏன்ட்ட இருக்கிற சார்ஜ் உனக்கோ ஓன்ட்ட இருக்கிற சார்ஜ் எனக்கோ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால என்ன நடக்குது? கனெக்ஷன் பேரலா இருக்கிறதுனால என்ன நடக்குது? பேரலல்ல வோல்டேஜ் சேம் அப்படிங்கிற ஸ்கீம் படி 2 கெப்பாசிட்டருக்கும் இல்ல 2 யூனிட்டுக்கும் ஒரே வோல்டேஜ் ஃப்ரேம் ஆகுது. அந்த வோல்டேஜை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிஸ்டமேட்டிக்கா கண்டுபிடிச்சாச்சு. பட் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C1V1 plus C2V2 by C1 plus C1 C2 நம்பர்ஸா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கலாம். நம்பரா இல்லாம மேபி ஸ்பியர் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷனா இருந்ததுன்னா ஸ்பியருக்கான சி ஃபார்முலா வச்சு ஃபார்முலாவை அப்டேட் பண்ணுங்க. ஸ்பியருக்கான சி ஃபார்முலா என்னன்னா 4πε0 R. அப்ப C1க்கு பதில் 4πε0 R1 V1, C2க்கு பதில் 4πε0 R2 V2 எழுதி by C1 plus C2 என்ன எழுதலாம்? 4πε0 R1 plus 4πε0 R2. 4πε0 பொதுவா இருக்கு, கேன்சல் பண்ணி விட்டுருவோம். இப்ப ப்ராடக்ட் பண்ணுங்க R1 V1. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8 வரும். R2 V2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 8 வரும். பை R1 plus R2னா 0.1 plus 0.4 0.5 வந்துடும். அப்ப 16 by 0.5 32 வந்துடும். இந்த 32 தான் புது பொட்டன்சியல் ஆஃப் ஸ்பியர் 1 அண்ட் ஸ்பியர். அவ்வளவு. இததான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீ தாராளமா இப்படி போலாம், இது தேவை. இந்த கொஸ்டினோட சோல் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் ப்ரொசீஜருக்குள்ள போறேன். அது இல்லாம எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்தா திருப்தியா இருக்கும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல சில அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து வரும். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல அதெல்லாம் புரியும். அதை படிக்கிறப்ப அந்த ப்ரொசீஜர் ஈஸியா இருக்கிற ஒரு ஃபீல். அதனால ஒரு கொஸ்டினுக்கு நீ என்ன பண்ற? ப்ரொசீஜர் படிச்சுட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணு. கிளியரா? டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு 10th கொஸ்டின் இருக்கு. Two capacitors of 10 picofarad and 20 picofarad are connected to 200 volt and 100 volt sources respectively. If they are connected by wire, what is the common potential of the capacitor? காமன் பொட்டன்சியல் கேட்டிருக்காங்க. 2 கெப்பாசிட்டரோட எல்லா டேட்டாவும் இருக்கு. அப்ப டைரக்டா இந்த ஃபார்முலால போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். இதுல C1 10 picofarad, பிகோனா 10 power minus 12, அதோட கனெக்ட் ஆயிருக்கிற பேட்டரி 200 volt. C2 20 picofarad,
அந்த நம்பர் போட்டா அதோட கனெக்ட் ஆயிருக்கிற பேட்டரி 100 வோல்ட் பை C1 plus C2னா எனக்கு என்ன ஆயிருந்தா 30 picofarad. எல்லாத்துலயும் 10⁻⁻12 பொதுவா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டேன். 10 into 200னா 2000, அகைன் 20 into 200னாலும் 2000, ரெண்டையும் ஆட் பண்ணா 4000 by 13 வந்துரும். ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 400 by 3 வோல்ட். சில நேரங்கள்ல என்னடா இவ்வளவு லேட் ஆகும், சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார்முலால நம்ம மைனஸ் ஆர்எல்ஸ் டிஃபரன்ஸ் போடுற மாதிரி, மைனஸோட டிஃபரன்ஸ் வந்து பெஸ்ட். மைனஸுக்கும் டிஃபரன்ஸுக்கு என்னப்பா வித்தியாசம்? இப்ப நான் இங்க மைனஸ் போட்டேன்னா நடுவுல இதுல இருந்து இதை கழிக்கணும்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் போட்டா எது கிரேட்டர் நம்பரோ அதுல இருந்து லெசர் நம்பரை கழிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல நீ மைனஸ் போட்டாலும் டிஃபரன்ஸ் போட்டாலும் ஃபைனல் ஆன்சரா பாசிட்டிவா எழுதணும். காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா இதான். அப்ப எப்ப மைனஸ் ஆர் டிஃபரன்ஸ் வரும்? சில நேரங்கள்ல இந்த ரெண்டு கெப்பாசிட்டியும் ஒயர் வச்சு கனெக்ட் பண்றப்ப ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட பேட்டரி, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரோட பிளஸ் பிளேட்டையும் செகண்ட் கெப்பாசிட்டரோட மைனஸ் பிளேட்டையும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கான்ட்ராடிக்டா கனெக்ட் பண்ணிட்டாங்க, ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப இந்த ஃபார்முலால நீங்க டிஃபரன்ஸ் போடணும். அப்படி ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த பிளஸ் பிளேட்டோட பிளஸ் சார்ஜும் மைனஸ் பிளேட்டோட மைனஸ் சார்ஜும் கேன்சல் ஆயிடும். சில நேரங்கள்ல காமன் பொட்டன்சியல் ஜீரோன்னு சொல்லுவாங்க. காமன் பொட்டன்சியல் ஜீரோன்னு சொல்லிட்டாலும் ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்பயும் நீ அந்த மைனஸ் போட்டுக்கணும். சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா சொல்லுவாங்க, அப்ப நீ மைனஸ் போடலாம். சம்டைம்ஸ் ஃபைனல் ஆன்சர் ஜீரோன்னு சொன்னாலும் நீ மைனஸ் போடலாம், அது டிஃபரன்ஸ் போடலாம். இப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைன்னா பிளஸ் போட்டுக்கு. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நீ கொஸ்டினைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நம்ம ப்ரொசீஜர் படி பாக்குறப்ப என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் ஃபார்முலா படி வந்துச்சு. இப்போ ஃபார்முலா கரெக்ட். ஃபார்முலாவை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுல கேர்ஃபுல்லா இருக்கு. ஆல்வேஸ் பிளஸ் தான், டவுட்டே இல்லை. நான் சொன்ன இந்த ரெண்டு கண்டிஷன் வந்துச்சுன்னா மட்டும் மைனஸ் இல்லைன்னா டிஃபரன்ஸ் போட்டு, மைனஸ் போட்டாலும் நீ ஆன்சர் பாசிட்டிவ்ல எழுதணும். அதான் டிஃபரன்ஸோட. இப்ப இங்க இருந்து நேரா ப்ராப்ளம் நம்பர் 13 போ. Two capacitors C1 and C2 are charged to 120 volt and 200 volt respectively. It is found that by connecting them together, the potential on each one can be made zero. Then நான் இப்ப C1 எனக்கு 120 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க C2 உங்களுக்கு ஒரு 200 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரையும் ஒயர் வழியா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் காமன் பொட்டன்சியல் ஃபார்ம் ஆயிடும். அப்படின்னா என்ன பார்த்தோம்? நம்ம ரெண்டு பேரையும் ஒயர் வழியா கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன கனெக்ஷன்? டிஃபால்ட்டா பேரலல் கனெக்ஷன். பேரலல் கனெக்ஷன்ல உனக்கும் எனக்கும் என்ன ஆகும்னா வோல்டேஜ் சேம் ஆயிடும். அந்த வோல்டேஜ் ஜீரோன்னு தான் பாருங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் பை கனெக்டிங் தம் டுகெதர், ரெண்டையும் ஒன்னு சேர்த்ததுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாவே இது பேரலல் தான், அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. தி பொட்டன்சியல் ஆன் ஈச் ஒன் கேன் பி மேட் ஜீரோ. ஆரம்பத்துல எனக்கு 120, உனக்கு 200. ஆஃப்டர் திஸ் கனெக்ஷன் எனக்கும் ஜீரோ உனக்கும் ஜீரோ, விச் மீன்ஸ் காமன் பொட்டன்சியல் ஜீரோன்னு அர்த்தம். காமன் பொட்டன்சியல் ஜீரோனா உங்க ஃபார்முலால நீங்க என்ன பண்ணிக்கலாம்? C1 V1 டிஃபரன்ஸ் C2 V2 by C1 plus C2 எழுதிக்கலாம், ஆர் மைனஸ் கூட போட்டு. they said VC 0. கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த போர்ஷன் ஜீரோ ஆயிடும். அப்ப 0 is equal to C1 V1க்கு பதில் 120 வந்துடும், மைனஸ் C2 V2க்கு பதில் 200. இதை இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப C1 into 120 is equal to C2 into 200. 40ஆல கேன்சல் பண்ணா 3C1 is equal to 5C2. நீ மேபி பிளஸ் போட்டு டீல் பண்ணா உனக்கு ஒரு ஆன்சர் வரும், அது கண்டிப்பா ஆக்சல் வரும். அதனால கவனமா இருக்கு. நான் அதுதான் போன ப்ராப்ளத்திலே அந்த க்ளூ கொடுத்தேன். காமன் பொட்டன்சியல் ஜீரோனா டிஃபரன்ஸ் ஆர் மைனஸ் போடு, கனெக்ஷன்ஸ் மாறி இருக்குன்னு சொன்னாலும் டிஃபரன்ஸ் ஆர் மைனஸ் போடு, எதுவும் சொல்லனா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம், அப்போ பிளஸ் போட்டுக்கோ. ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல ப்ரொசீஜரோட படிக்கிறப்ப நம்மளுக்கு கிளியரா கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ரொசீஜருக்கு அப்ரோச் பண்ணதுனால இந்த கொஸ்டினோட தீம் என்னங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கிளியரா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த 3 ப்ராப்ளத்திலயும் நம்ம காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 4வது ப்ராப்ளத்துல நம்ம டீல் பண்ற அந்த ஸ்டெப்ஸ்ல
காமன் பொட்டன்சியல் ஒரு மைனஸ் ஸ்டெப்பா வந்துட்டு போகும். 4வது ப்ராப்ளம் இதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் காமன் பொட்டன்சியல் இல்லாம கொஞ்சம் டார்கெட் பெருசா இருக்கிற மாதிரி. இப்ப எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 11 எடுக்கும். இந்த ப்ராப்ளம் நம்பர் 11 ஸ்டைல் பயங்கர இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. A 600 picofarad capacitor is charged by 200 volt supply. It is then disconnected from the supply and is connected to another uncharged 300 picofarad capacitor. Calculate how much electrostatic energy is lost in this process. ஆக்சுவலா நான் என்ன 600 பிகோஃபாரட் கெபாசிட்டரா கன்சிடர் பண்றேன். எனக்கு ஒரு 200 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்றாங்க. உங்களை நான் 300 பிகோஃபாரட் கெபாசிட்டரா கன்சிடர் பண்றேன். உங்களுக்கு பேட்டரி இல்ல, நீங்க அன்சார்ஜ். நான் ஃபுல்லி சார்ஜ்டு, நீங்க அன்சார்ஜ்டு. இப்ப என்னோட பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்னையும் உங்களையும் ஒரு வயர் வச்சு ஜாயின் பண்றாங்க. அப்படின்னா நானும் நீனும் பேரலா கனெக்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். அவங்க பேரலுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒயர் வச்சு ஜாயின் பண்றாங்க, சுவிட்சை வச்சு ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டாவே டிஃபால்ட்டா அது பேரலா தான் மீன் பண்ணும். அப்ப நானும் நீனும் சேர்ந்துட்டோம். இந்த ப்ராசஸ் என்னையும் ஒன்னையும் ஒயர் வச்சு ஜாயின் பண்ற இந்த ப்ராசஸ்ல ஓவராலா சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, லாஸ் ஆகுது. அந்த எனர்ஜி லாஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீ கொஞ்சம் கவனிச்சிட்டேன்னா தெளிவா புரிய ஆரம்பிச்சு. எனர்ஜி லாஸ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் வேணும். அது ரெண்டையும் கழிச்சா லாஸ் கிடைக்கும். அப்ப இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும்னா சரியான எனர்ஜி ஃபார்முலா யூஸ் பண்ணும். பேட்டரி 200 வோல்ட் இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். அப்ப எனர்ஜி ஃபார்முலா எழுதிட்டேன். 1/2 CV². இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறேன். 1/2 ரீடைல். என்னோட இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறேன். என்னோட சி வேல்யூ 600 பிகோஃபாரட். பிகோனா 10⁻². எனக்கு ஆஃபர் பண்ண பேட்டரி 200 வோல்ட்டுங்கிறாங்க. V²ங்கிறதுனால நான் 2 200 பிளஸ். அடுத்து உங்களோட இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். 1/2 ரீடைல். உங்களோட சி வேல்யூ 300 பிகோஃபாரட். உங்களுக்கான பேட்டரி வேணும். உங்களுக்கு எந்த பேட்டரி ஆஃபர் ஆகல, நீங்க அன்சார்ஜ். அப்ப உங்க பேட்டரி வந்து 0. அப்ப 0²னா இது டோட்டலா என்ன? 0 ஆயிடும். இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 2 0, 6 0 இருக்கு. இந்த 6 0 10⁻12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10⁻6 வந்துடும். இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணலாம். 6 × 2 என்ன ஆயிரும்னா 12 வந்துடும். ஸோ இனிஷியல் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 12 × 10⁻6. நான் தனியா சார்ஜ் ஆயிட்டு நீ அன்சார்ஜ். என்னோட எனர்ஜி உன்னோட எனர்ஜி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டா இனிஷியல் எனர்ஜி கிடைச்சிடும். இப்ப அடுத்து என்ன? இப்ப என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வழியா ஜாயின் பண்றாங்க. ஜஸ்ட் பை டிஸ்கனெக்டிங் மீ ஃப்ரம் பேட்டரி. எனக்கு ஆஃபர் பண்ண பேட்டரில இருந்து என்னைய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வழியா ஜாயின் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அது பேரலல் கனெக்ஷன் அர்த்தம். பேரலல் கனெக்ஷன் என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வழியா ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துருச்சுனாவே ஆப்வியஸ்லி நீ அடுத்து என்ன பண்ணா காமன் பொட்டன்சியல் விசியும் பேரலல்ங்கிறதுனால ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிபியும் கண்டுபிடிக்கணும். இப்ப விசி கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? C1 V1 + C2 V2 by C1 + V2. C1 னா 600 பிகோஃபாரட். V1 எனக்கான பேட்டரி 200 வோல்ட். C2 300 பிகோஃபாரட். V2 உங்களுக்கான ஆஃபர் பண்ண பேட்டரி 0. C1 + C2 என்ன ஆயிரும்னா 900 பிகோஃபாரட். 10⁻12 பொதுவா கேன்சல் பண்ணிடலாம். எப்படி பார்த்தாலும் இந்த போர்ஷன் 0 ஆயிடும். ரிமைனிங்க சால்வ் பண்ணுங்க. 600 × 200 by 900 வந்துடும். 2 0 2 0 கேன்சல். 6 9 3ஆல கேன்சல் பண்ணா 2/3 வரும். மல்டிப்ளை பண்ணா 400/3 வோல்ட் வந்துடும். ஸோ விசி கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிபி கால்குலேட் பண்ணுங்க. சிபியோட ஃபார்முலா C1 + C2. C1 600 பிகோஃபாரட், C2 300 பிகோஃபாரட். அப்ப டோட்டலா 900 பிகோஃபாரட். ஸோ என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வழியா ஜாயின் பண்ணிட்டோம்னா தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு நம்ம 2 பேரும் தனித்தனியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பிசிக்கலா நம்ம தனித்தனியா தான் இருக்கும். ஆனா டெக்னிக்கலா நம்ம சேர்ந்துட்டோம். சிங்கிள் யூனிட்டா மாறிட்டோம். அந்த சிங்கிள் யூனிட்டோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இது. அந்த சிங்கிள் யூனிட்டோட வோல்டேஜ் வேல்யூ இது. இது ரெண்டையும் பயன்படுத்தி இப்ப நம்மளோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல தனித்தனியா பண்ணோம்.
இப்ப சேர்ந்துட்டோம், சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அதான் ஃபைனல் எனர்ஜி. அகைன் எனர்ஜிக்கு இதே ஃபார்முலா தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். பேரலல் காம்பினேஷன்ல சேர்ந்து இருக்கும், அப்போ உள்ள வோல்டேஜ் விசி. இப்ப இந்த டேட்டாலாம் இங்க ஃபில் பண்ணுங்க. 1/2 ரீடைல், சிபிக்கு பதில் 900 பிகோஃபாரட், விசிக்கு பதில் என்ன அப்படின்னா 400/3 ஹோல் ஸ்கொயர். நான் 2 தடவை பிரிச்சு எழுதிக்கிறேன். டோட்டலா 6 ஜீரோஸ் இருக்கு. 10⁻−12 கேன்சல் ஆகி 10⁻−6 வந்துடும். 3 3 9 கேன்சல் ஆயிரும். இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். 2 × 4 8 வந்துடும். இதான் ஃபைனல். இப்ப நீங்க லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா, இனிஷியல் இருந்து ஃபைனலை மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு லாஸ் கிடைச்சிடும். ஸோ ஐ எம் கெட்டிங் லாஸ் 4 × 10⁻−6. இதுதான் ஆன்சர். இந்த லாஸ் ஏன் வருதுன்னா, என்னையும் உங்களையும் ஒயர் வழியா கனெக்ட் பண்றப்ப என்கிட்ட இருந்தோ உங்கள்கிட்ட இருந்தோ சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுறப்ப நிறைய வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் இந்த லாஸ் வருது. வேஸ்ட் தான் இவங்க லாஸ் சொல்றாங்க. தனியா இருக்கிறப்ப இவ்வளவு எனர்ஜி இருக்கு, என்கிட்ட மட்டுமே இவ்வளவு இருக்கு, உன்கிட்ட இல்ல. என்னையும் உன்னையும் சேர்த்ததுக்கு அப்புறம் டோட்டலா செக் பண்ணி பார்த்தா ஓவராலா எனர்ஜி என்ன ஆயிருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சம் லாஸ் நடக்குது. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா லாஸ் கிடைக்கும். இதான் இந்த கொஸ்டினுக்கான. இந்த மாதிரி எனர்ஜி லாஸ் கேட்டாங்கனாலே இனிஷியல் எனர்ஜி, விசி, சிபி, ஃபைனல் எனர்ஜி மைனஸ் பண்ணி லாஸ் அப்படின்னு இது அப்படியே இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ற மாதிரி தான். பெருசா இந்த ஸ்டெப்ஸ்ல என்ன இருக்காங்க அவ்வளவு. இப்ப இதுல என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வழியா கனெக்ட் பண்றதா சொல்றாங்கல்ல, அப்ப கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 யூனிட்டை ஒயர் வழியா கனெக்ட் பண்ணோம்னா அது சீரியஸா கூட இருக்கலாமே, நீங்க எப்படி பேரலல்னு சொல்றீங்கன்ட்டு ஒரு சில இயர்ஸ்ல கிளைம் பண்ண ஆரம்பிச்சோடனே, அந்த இயருக்கு அப்புறம் கிளைம் பண்றப்ப மார்க் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அந்த இயருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களே பேரலல், அவங்களே சீரிஸ்னு தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி லேட்டஸ்ட் ஜேஇ கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வேர்ட் வந்துடும், உனக்கு கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி பழைய ஜேஇ கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தோன்னா, போர்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தோன்னா, இப்ப இது வந்து என்சிஆர்டி கொஸ்டின், இதெல்லாம் பார்த்தா அந்த வேர்ட் இருக்காது, பேரலல்ங்கிற வேர்ட் இருக்காது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 யூனிட்டை ஒரு ஒயர் வழியா கனெக்ட் பண்ணிட்டாவே அது என்ன காம்பினேஷன், பேரலல்னு ஏத்துக்கிறணும். அது எப்படி பேரலலா இருக்கும், சீரிஸ் தானே யோசிக்க தேவையில்ல. இந்த சிஸ்டம்ல பேரலலா தான் கனெக்ட் பண்றாங்க. கொஸ்டின்ல அந்த வேர்ட் என்னது, ஹைலைட், ஹைட் ஆயிடுச்சு, ஹைலைட் எல்லாம் ஹைட் ஆயிடுச்சு. இது கம்ப்ளைண்டா வந்ததுனால இனிமேல் வர கொஸ்டின் எல்லாம் அந்த வேர்ட் என்ன ஆயிடுச்சு, ஹைலைட் ஆயிடுச்சு. அது நீ உள்ள போக போக நீயே பாப்ப. நான் ஜேஇ நோட்ஸ்ல அடுத்தடுத்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றப்போ உனக்கே புரியும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா காமன் பொட்டன்சியல் ஒரு சின்ன ஸ்டெப். இதுக்கு முன்னாடி 3 ப்ராப்ளத்துல காமன் பொட்டன்சியல் கால்குலேட் பண்றது அல்டிமேட். இந்த காமன் பொட்டன்சியல்ங்கிற வார்த்தை நம்ம சிலபஸ்ல எங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்காது, எந்த சிலபஸ்ல இருக்காது. நீட், ஜேஇ, என்சிஆர்டி எந்த சிலபஸ்ல இருக்காது. ஆனா இந்த ஸ்டைல் ஆஃப் ப்ராப்ளம் நம்மளுக்கு படிச்சுதான் ஆகும். ஓகே, அதனால அந்த ஸ்டைல ஃபாலோ டிக் பண்ணுங்க. 12th கொஸ்டின் எடுங்க. 12th கொஸ்டின் இதே ஸ்டைல் தான். 12th கொஸ்டின்ல ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்கும், அதுல பேட்டரி ஒண்ணு இருக்கும். அந்த பேட்டரியை வீணு டினோட் பண்ணிக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், வீணு எழுதுறதுக்கு விட்டுட்டேன், நீங்க வீணு எழுதிக்கோங்க. A capacitor of 2 microfarad is charged as shown in figure. When the switch is turned to position 2, the percentage of its stored energy dissipated is. இந்த டயக்ராம் அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதுல என்னையே நான் 2 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரா கன்சிடர் பண்றேன், உங்களை நான் 8 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரா கன்சிடர் பண்றேன். இந்த ப்ராசஸ்ல சம் எனர்ஜி லாஸ் நடக்குது. ஆக்சுவலா ஸ்விட்ச பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2க்கு டர்ன் பண்றாங்க. இந்த டர்னிங் ப்ராசஸ்ல சம் எனர்ஜி லாஸ் நடக்குது. அந்த எனர்ஜி லாஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இனிஷியல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி ரெண்டையும் கண்டுபிடிச்சு கழிக்கணும். அதுக்கு எனர்ஜியோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறேன். ஸோ என்னோட இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறேன். மைசெல்ஃப் 2 மைக்ரோஃபாரட். ஸோ 1/2 கான்ஸ்டன்ட். சிக்கு பதில் 2 மைக்ரோஃபாரட், விக்கு பதில் வி. ஏன்னா எனக்கு கனெக்ட் ஆயிருக்கிற பேட்டரி வின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விக்கு பதில் வி போட்டேன். இதே மாதிரி உங்களோட எனர்ஜி நான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எந்த எனர்ஜி வராது, ஏன்னா உங்களோட எந்த பேட்டரியும் கனெக்ட் ஆகல. பாருங்க, பேட்டரியும் உங்களுக்கும் கனெக்ஷன் இல்லை, நடுவுல ஓப்பனிங் இருக்கு. ஸோ அப்ப நீங்க அன்சார்ஜ், அப்ப உங்க எனர்ஜி 0. சால்வ் பண்ணா 10⁻−6 V² ஜூல்னு ஒன்று.
ஸோ இனிஷியல் எனர்ஜி எடுத்துட்டா, கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து இந்த சுவிட்சை பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2க்கு டர்ன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி சுவிட்ச்னா என்னன்னு யோசிக்க. சுவிட்ச்னா உள்ள ஒரு சின்ன ஒயர் தான். அப்ப இங்க இருக்கிற ஒயரை இங்க டர்ன் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த கெப்பாசிட்டி ஒரு ஒயர் வழியா ஜாயின் பண்ணிட்டோம். அப்படி ஒயர் வழி ஜாயின் பண்ணிட்டா அது என்ன கனெக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம்? பேரலல் கனெக்ஷனா எடுத்துக்கிறோம். பேரலல்ல வோல்டேஜ் சேம்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும். அப்ப அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன? விசி பண்ணுங்க. விசியோட ஃபார்முலா C1V1 plus C2V2 by C1 plus C2. நான் தான் C1 2 மைக்ரோஃபாரட். நீங்க எனக்கு கொடுத்த பேட்டரி தான் V1 which is V. நீங்க C2 8 மைக்ரோஃபாரட். அன்சார்ஜ்ங்கிறதுனால பேட்டரி 0. by C1 plus C2 என்ன ஆயிருன்னா 10 மைக்ரோஃபாரட். 10 power minus 6 பொதுவா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். இது எப்படி பார்த்தாலும் 0 ஆயிரும். அப்ப 2V/10 ஃபைனலி பிகம்ஸ் V/5. இப்ப நீங்க அடுத்து சிபி பண்ணணும். C1 plus C2. C1 2 மைக்ரோஃபாரட், C2 8 மைக்ரோஃபாரட். அப்ப டோட்டலா 10 மைக்ரோஃபாரட். இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு நீங்க ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பிசிக்கலா நானும் நீனும் இன்னும் தனித்தனியா தான் இருக்கும். பட் ஒயர் வச்சு கனெக்ட் பண்றதுனால நீனும் நானும் இப்ப பேரலா சேர்ந்து ஒரு யூனிட்டா மாறிட்டோம். இப்ப நீனும் நானும் சேர்ந்து இருக்கிறப்ப என்ன எனர்ஜின்னு கால்குலேட் பண்ணும். அதை 1/2 CpVc² எழுதலாம். 1/2 ரீடைன். சிபிக்கு பதில் 10 மைக்ரோஃபாரட். மைக்ரோனா 10 power minus 6. விசி காமன் பொட்டன்சியல் V/5 வந்திருக்கு. அப்ப V/5 ஹோல் ஸ்கொயர். அதை 2 தடவை பிரிச்சு எழுதிட்டேன். 2 into 5 10 கேன்சல் ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணா 10 power minus 6 V²/5 ஜூல் அப்படின்னு வந்துடும். இது ஃபைனல் எனர்ஜி. இனிஷியல் இருந்து ஃபைனலா மைனஸ் பண்ணா லாஸ் கிடைச்சிடும். இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னா 10 power minus 6 V². ஃபைனலா 10 power minus 6 V²/5. பட் இந்த கொஸ்டின்ல ஒரு எக்ஸ்டெண்டட் ரிசல்ட் கேட்டிருக்காங்க. என்னன்னா லாஸா கேட்கல, பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் கேட்கறாங்க. அப்ப நீ பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்னா நீ ஒரு பெரிய பிராக்கெட் ஓபன் பண்ணி இன்டு 100ன்னு போட்டு கீழே ஒரிஜினல் எனர்ஜி எழுதி. ஒரிஜினல்னா இனிஷியல். இனிஷியல் எவ்வளவு இருக்குன்னா 10 power minus 6 V². 10 power minus 6 V² காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 minus 1/5 வரும். 1 minus 1/5ங்கிறது 4/5 into 100 which means 80%. இதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி பண்ணமோ அதேதான். நீ எப்படி யோசிக்க கூடாதுன்னா இதை சீரியஸ்லி யோசிக்க கூடாது. இந்த பிரச்சனை வருதுங்கிறதுனால லேட்டஸ்டா வர கொஸ்டின் எல்லாம் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? பேரலல் சீரிஸ்ங்கிற வார்த்தையை கரெக்டா கன்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இஷ்யூ கிடையாது. மேபி அந்த மாதிரி வேர்ட் வரலைன்னா நீ பேரலா தான் எடுத்து. ஓகே, நீயாவே இது எப்படி பேரலல் ஆகும், சீரிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கனெக்ட் பண்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம நம்ம ரூல் படி தான் போய் ஆகணும். ரூல் படி இதை பேரலா எடுத்துக்க சொல்றாங்க. முடியாது அப்படின்னு அப்செக்ட் பண்றவங்களுக்கு தான் இந்த வேர்டையும் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரிதான் போகும். ஓகே தானே? சம்டைம்ஸ் இதுலயே ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ் கேட்பாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்னா இந்த 100 போடாது. வெறும் லாஸ்னா இதை மட்டும் டீல் பண்ணா போதும். பெர்சன்டேஜ்னா இப்படி எழுதுங்க. ஃபிராக்ஷன்னா இந்த 100 போடாது. இந்த மாதிரி கொஸ்டின்ல இதான் கேட்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ல 2 கெப்பாசிட்டி தான் வரும். அதனாலதான் நான் டீச் பண்றப்போ ஒரு கிளாரிட்டி கண்டி என்னைய ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டாவும் உங்களை செகண்ட் கெப்பாசிட்டாவும் எடுத்துக்கிறேன். C1 C2 சொன்னா ஈஸியா இருக்குங்கிறதுனால C1னா நான், C2னா நீன்னு சொல்லி கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே தானே? இதுல 14th கொஸ்டின் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. இந்த நோட்ஸை க்ளோஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. JEE 2020 நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ்ல எனக்கு 12th ப்ராப்ளம் எடுங்க. A capacitor C is fully charged with voltage V0. After disconnecting the voltage source, it's connected in parallel with another uncharged capacitors of capacitance C/2. The energy loss in the process after the charge is redistributed between the two capacitors. இப்ப பாருங்களேன்,
இதுல என்னோட வேல்யூ சி, எனக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி V0, நான் ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பேட்டரில இருந்து என்னைய டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்னைய ஒரு ஒயர் வழியா உங்களோட கனெக்ட் பண்றாங்க. உங்களோட வேல்யூ C/2, நீங்க அன்சார்ஜ்டு. தம்பி கவனிக்கணும். அப்படி கனெக்ட் பண்றப்ப பேரலா கனெக்ட் பண்றதுன்னு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேர்டை கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளோட ரெகுலர் நோட்ஸ்ல பார்த்த அந்த 2 ப்ராப்ளம்லயே அந்த வேர்ட் கிடையாது. ரெகுலர் நோட்ஸ்ல இந்த 600 பிகோஃபாரட்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்ல, ப்ராப்ளம் நம்பர் 11, அது வந்து என்சிஆர்டில வந்தது. அது எந்த இயர் என்சிஆர்டில வந்துச்சோ அதே இயர் ஜேஇல வந்த கொஸ்டின் தான் 12th ப்ராப்ளம். இதெல்லாம் ரொம்ப பழைய ஜேஇ கொஸ்டின், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. 2018-19க்கு அப்புறம் கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கனெக்ஷன் பேரலா சீரிஸா. 99.99% இந்த ஸ்டைல் ஆஃப் ப்ராப்ளத்துல பேரலல் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 2 ப்ராப்ளம் எப்படி டீல் பண்ணோமோ அதே மாதிரி டீல் பண்ணணும். இனிஷியல் எனர்ஜி, விசி, சிபி, ஃபைனல் எனர்ஜி கழிச்சு எழுதுனா லாஸ். அதே ஸ்டைல் ஃபாலோ பண்ண வேண்டியதான். அப்ப ஃபர்ஸ்ட் எனர்ஜியோட ஃபார்முலா எழுதிடுங்க, 1/2 CV². எனக்கு இனிஷியல் எனர்ஜி வேணும். என்னோட இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறாங்க. 1/2 கான்ஸ்டன்ட். என்னோட வேல்யூ C தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆஃபர் பண்ண பேட்டரி V0 பிளஸ். உங்களோட இனிஷியல் எனர்ஜி வேணும். நீங்க அன்சார்ஜ், அப்ப உங்களுக்கு எந்த பேட்டரி இல்ல அப்படின்னா உங்களோட இனிஷியல் எனர்ஜி. அடுத்து என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. தே செட் வெல் கிளியர்லி விச் இஸ் பேரலல். அப்படின்னா நீங்க காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிச்சிருங்க. ஃபார்முலா C1V1 plus C2V2 by C1 plus C1 னா என்னோட வேல்யூ C. V1 எனக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி V0. C2 நீங்க உங்களோட வேல்யூ C/2. உங்களுக்கு ஆஃபர் பண்ண பேட்டரி வந்து 0, அன்சார்ஜ்டு, by C1 plus C2. அப்படின்னா C1C, C2 C/2 ரெண்டையும் ஆட் பண்ணா 3C/2. இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா 2V0/3. இது V. நெக்ஸ்ட் சிபி டீல் பண்ணுங்க. பேரலல் கனெக்ஷன்ங்கிறதுனால C1 plus C2. C1C, C2 C/2. அப்ப டோட்டலா என்ன ஆயிரும்னா 3C/2. பிசிக்கலா நீனும் நானும் 2 தனித்தனி கெப்பாசிட்டரா இருந்தாலும் கனெக்ஷன் வைஸ் இப்ப சிங்கிள் யூனிட்டா மாறிடும். விச் மீன்ஸ் நம்ம சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அதான் ஃபைனல் எனர்ஜி. ஃபார்முலா 1/2 CP VC². 1/2 ரீடைல். சிபிக்கு பதில் என்ன அப்படின்னா 3C/2. VC²க்கு பதில் இந்த டேட்டா வேல்யூ ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த 2 எனர்ஜி மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைச்சிடும்? எனர்ஜி லாஸ் கிடைச்சிடும். இந்த 3 ப்ராப்ளமும் ஒரே ஸ்டைல் தான். நான் அதுல ஒரு சின்ன வேரியன்ட் காமிக்கிறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல எல்லாமே நம்பரா இருந்தது. செகண்ட் ப்ராப்ளத்துல பார்சியலி நம்பர், பார்சியலி சிம்பிள் இருந்தது. இதுல எல்லாமே என்ன பண்ணிருக்குன்னா சிம்பிளா இருக்கு. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் இந்த நோட்ஸ்ல இருக்குப்பா. இந்த இயர்ல வந்துச்சு. நான் வந்ததே வருது, ரிப்பீட் ஆகுதுங்கிறதுனால நான் நிறைய எழுதல, ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். 19th ப்ராப்ளம் கூட இதே ஸ்டைல்ல தான் இருக்கும். அதனால 19th ப்ராப்ளம் டிக் பண்ணிருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பொறுமையா. 19 டிக் பண்ணிட்டு 13க்கு வாங்க. 12க்கு அப்புறம் 19 போங்க. இதே ஸ்டைலு, அதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, 13க்கு வாங்க. Two capacitors of capacitance C and 2C are charged to potential difference V and 2V respectively. These are then connected in parallel in such a manner that the positive terminal of one is connected to negative terminal of the other. The final energy of this configuration is. இதுல A வேல்யூ C, எனக்கு ஆஃபர் பண்ணிருக்கிற பேட்டரி V. ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு பேட்டரி ஆஃபர் பண்ணிருக்காங்க. உங்களோட வேல்யூ 2C, உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க 2V. அப்ப நம்ம 2 பேருமே சார்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னையும் ஒன்னையும் ஒரு ஒயர் வச்சு பேரலா கனெக்ட் பண்றாங்கன்னா ஆப்வியஸ்லி அப்ப நம்ம காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு ட்விஸ்ட் வருது. என்னையும் ஒன்னையும் கனெக்ட் பண்றப்ப எப்படி கனெக்ட் பண்றாங்க? என்னோட பாசிட்டிவ் பிளேட்டை உன்னோட நெகட்டிவ் பிளேட்டோட கனெக்ட் பண்றாங்க. அப்ப ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்றாங்க. ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், காமன் பொட்டன்சியல் ஃபார்முலால ஒன்னு மைனஸ் போடுங்க, இல்ல குழப்பமா இருக்குன்னா டிஃபரன்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் தான் C1 which is C ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி டிஃபரன்ஸ்.
நீங்க C2 உங்க வேல்யூ 2C சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி 2V by C1 plus C2 C1C C2 2C அப்ப டோட்டலா 3C இதை மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வரும் 4CV டிஃபரன்ஸ்னா மைனஸ் அப்போ 4CV மைனஸ் சிவினா என்ன ஆயிடும் 3CV பாசிட்டிவா எழுது அவ்வளவுதான் பை 3C 3C கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிச்சாரு நீனும் நானும் பேரலா கனெக்ட் ஆயிருக்கிறதா கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க அதான் நான் சொல்லிட்டேன் லேட்டஸ்டா வர கொஸ்டின்ல கிளாரிட்டி இருக்கு அப்ப பேரலல் கனெக்ஷன்னா சிபி டீல் பண்ணுங்க C1 பிளஸ் C2 C1C C2 2C அப்ப டோட்டலா 3C முடிச்சாச்சு இப்ப நீ நானும் சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள எனர்ஜி தான் ஃபைனல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி மட்டும் தான் கேட்டிருக்காங்க என்ன ஃபார்முலா வரும் 1/2 CP VC ஸ்கொயர் 1/2 CPக்கு பதில் 3C VCக்கு பதில் V ஹோல் ஸ்கொயர் இதான் இதுல லாஸ்ட் எல்லாம் கேட்கல இதே லாஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல நாம என்னப்பா பண்ணோம் இதுக்கு முன்னாடி இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சோம் அப்படி கண்டுபிடிச்சிருந்தா எனக்கும் இனிஷியல் எனர்ஜி வரும் உனக்கும் வரும் ஏன்னா உனக்கும் பேட்டரி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் 0 வந்தது இப்ப சம் நம்பர்ஸோட இருக்கு கரெக்ட் தானே அப்ப இனிஷியல் விசி சிபி ஃபைனல் கழிச்சு எழுதுனா லாஸ்ட் இப்படிதான் ஏற்கனவே பார்த்தோம் இதுல ஒன்லி ஃபைனல் கேட்டிருக்கிறதுனால அதை மட்டும் டீல் பண்ணிருக்கோம் இதுல உனக்கும் பேட்டரி ஆஃபர் ஆயிருக்குங்கிறது ஒரு பாயிண்டா வருது பட் வந்துச்சுன்னா சேர்க்க போறோம் அவ்வளவுதான் அது ஒரு மேஜர் பாயிண்டா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கனெக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் இன் பேரலல் என்ன ஆயிருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கு என்னோட பிளஸும் உன்னோட மைனஸும் என்ன ஆகுது கனெக்ட் ஆயிருக்கிறதா சொல்றேன் முடிச்சாச்சு டிக் பண்ணிருங்க 10th கொஸ்டின் எடுங்க இதே நோட்ஸ்ல A 10 microfarad capacitor is fully charged to a potential difference of 50 volts. After removing the source voltage, it is connected to an uncharged capacitor in parallel. Now the potential difference across them becomes 20 volts. The capacitance of second capacitor is என்னப்பா சொல்றாங்க நான் வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் எனக்கு 50 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்ணிட்டாங்க சார்ஜிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைய உன்னோட பேரலா கனெக்ட் பண்றாங்க நீ அன்சார்ஜ் அப்படின்னா உனக்கு பேட்டரி கிடையாது என்னையும் பேரலா கனெக்ட் பண்ணிட்டா உனக்கும் எனக்கும் சேம் வோல்டேஜ் வந்துடும் அதாவது காமன் பொட்டன்சியல் வந்துடும் அது கொடுத்துட்டாங்க 20 உன்னோட வேல்யூ C2 இருக்குல்ல அதை ஆஃபர் பண்ணல அந்த C2 கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ப காமன் பொட்டன்சியல் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் டேட்டா கேட்கறாங்க காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா என்ன VC is equal to C1 V1 plus C2 V2 by C1 plus C2. They said VC 20. பொதுவா காமன் பொட்டன்சியல் கொடுக்கறப்ப காமன் பொட்டன்சியல் இஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டா நிம்மதியா இருக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஒன்னே கனெக்ட் பண்ணிட்டோம் தென் தி பொட்டன்சியல் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டன்சியல் ஆஃப் போத்னா என்ன பார்த்தோம் ரெண்டு பேருக்குமான பொட்டன்சியல் அப்படின்னா அது பொதுவான பொட்டன்சியல் தானே அது காமன் பொட்டன்சியல் தானே அப்ப நம்ம எதிர்பார்க்கிற வார்த்தையில இல்லாம வேற சில வார்த்தையில அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை கரெக்டா ரெகனைஸ் இது அந்த நோட்ஸ்லயே 13th ப்ராப்ளத்துல காமன் பொட்டன்சியல் 0ன்னு இருக்கும் அவங்க ஒன்னும் காமன் பொட்டன்சியல் 0ன்னு டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த நோட்ஸ்லயே அந்த ப்ராப்ளத்துல இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நான் அதை கூட ரீட் பண்ணி காமிச்சேன் இட் இஸ் ஃபவுண்ட் தட் தி பொட்டன்சியல் ஆஃப் போத் மேட் 0 அப்படின்னு அங்க இருந்தது அந்த மாதிரி ரெண்டு பேரோட பொட்டன்சியல்னு சேர்த்து சொல்றப்ப அது காமன் பொட்டன்சியல தான் மீன் பண்ணும் அதை கரெக்டா ரெகனைஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க C1னா 10 மைக்ரோஃபாரட் எனக்கு ஆஃபர் பண்ண பேட்டரி 50 C2 நீங்க உங்களோட வேல்யூ தெரியாது நீங்க அன்சார்ஜுங்கிறதுனால உங்க பேட்டரி 0 by C1 plus C2 அப்ப 10 plus C2 இது எப்படி இருந்தாலும் 0 ஆயிரும் இதை கிராஸ் பண்ணுங்க அப்ப 10 plus C2 is equal to இதை மல்டிப்ளை பண்ணா 500 வந்துடும் 20 கீழே கொண்டு வந்துருங்க சிம்பிளிஃபை பண்ணா 25 ஃப்ரம் தி C2 கண்டுபிடிச்சா 15 மைக்ரோஃபாரட் வரும் ஏன்னா இந்த 10 மைக்ரோஃபாரட்ல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சரும் மைக்ரோஃபாரட் அவ்வளவு இன்னும் ஒரு கொஸ்டின் இதுல பாத்துட்டோம்னா இந்த நோட்ஸ்ல இருக்கிறது 18th கொஸ்டின் இருக்கு இதே ஜேஇ நோட்ஸ்ல 18th கொஸ்டின் 18th இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம படிக்கணும் ஆனா ரொம்ப டிஃபரெண்டான கொஸ்டின் இதுவரை நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளத்திலையும் ரெண்டு கெப்பாசிட்டியும் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு
ரெண்டு கெப்பாசிட்டியும் ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்றாங்க. அப்படி வர்ற கனெக்ஷன் டிஃபால்ட்டா பேரலல். ஆனா இந்த நோட்ஸ்ல இதுவரையும் வந்த எல்லா ப்ராப்ளத்திலயும் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, பேரலல்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ரெண்டு கெப்பாசிட்டி சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டா அப்ப எப்படி எனர்ஜி லாஸ் கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். ரொம்ப ரேர்ப்பா. ஆக்சுவலா காமன் பொட்டன்சியல்ல வர்ற அந்த ஏரியாவே நம்மளுக்கு அபிஷியலா சிலபஸ்ல கிடையாது. ரேர் தான் அதுவும். இவங்க கேட்டு அதே மாதிரி கேட்போம், அதே மாதிரி கேட்போம், அதே மாதிரி கேட்போம்ட்டு காமன் பொட்டன்சியல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாப்புலரைஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இதுவும். இதுவரையும் வந்ததில்லை. இந்த இயர்ல தான் இங்க வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமா. அப்ப நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்தடுத்த இயர்ல வந்துச்சுன்னா இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், ஃபாலோ பண்ணிடலாம். இது பயங்கர சிம்பிள். அதோட பயங்கர சிம்பிள். அதுல நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச் இருந்தது. இனிஷியல் எனர்ஜி பண்ணணும், விசி பண்ணணும், சிபி பண்ணணும், ஃபைனல் எனர்ஜி, அதுக்கப்புறம் கழிச்சு லாஸ், அது பெர்சன்டேஜ்ல கேட்கறாங்களா இல்ல வேற ஃபார்மேட்டா இருக்குன்னு யோசிக்கணும். ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியது. இதுல அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சீரீஸ்ல கனெக்ட் பண்றதா சொல்லிட்டாங்க 2 யூனிட் அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா தரேன், அதுல போட்டேன். அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற எவிடன்ஸ் வேணா நான் உனக்கு தனியா அனுப்பிச்சுவேன். டெஃபினட்டா அது நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு சேஃப்டிக்கு பாத்துக்கிட்டா. இவ்வளவு தூரம் படிச்சாச்சு, இதையும் படிச்சுட்டு ஓகே தானே. 18 a 5 microfarad capacitor is charged fully by a 220 volt supply. It is then disconnected from the supply and is connected in series to another uncharged 2.5 microfarad capacitor. If the energy change during the charge redistribution is x by 100 joule, then the value of x to the nearest integer is. அதாவது நான் 5 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி எனக்கு 220 வோல்ட் பேட்டரி கொடுத்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீங்க 2.5 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் உங்களுக்கு வந்து அன்சார்ஜா இருக்கு, அப்ப பேட்டரி இல்ல. இப்ப என்னையும் ஒன்னையும் என் டு என் சீரீஸா கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல வர எனர்ஜி லாஸ் கேக்குறாங்க. எனர்ஜி லாஸ் இஃப் 2 யூனிட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். 1/2 C sub xs V1 minus V2 whole square. இதுல சீரீஸ்க்கான வேல்யூவை கண்டுபிடிச்சு இங்க போட்டா பெட்டரா இருக்கும். சிம்பிளிபிகேஷன் ஈஸியா இருக்கும். அப்ப கண்டுபிடிங்க. 1/CS is equal to என்ன ஃபார்முலா? 1/C1 plus 1/C2 கிராஸ் பண்ணா C1 plus C2 by C1 into C2 வரும். ஃப்ரம் தி CS கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா C1 into C2 by C1 plus C2 வரும். இதை அப்படியே இங்க ஃபில் பண்ணிக்கங்க. அப்போ 1/2 into C1 into C2 by C1 plus C2 வந்துடும் into V1 minus V2 whole squared. இப்ப டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். 1/2 ரீடைன். C1 என்னோட வேல்யூ 5 மைக்ரோஃபாரட், மைக்ரோனா 10⁻⁻6. C2 உங்களோட வேல்யூ 2.5 மைக்ரோஃபாரட், மைக்ரோவுக்கு 10⁻⁻6 by C1 plus C2னா 7.5 மைக்ரோஃபாரட்னு வந்துடும். V1 எனக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி 220, V2 உங்களுக்கான பேட்டரி 0. அப்போ ஹோல் ஸ்கொயர். இதான் ஆன்சர். கொஸ்டின்ல இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க உங்களை x/100. அப்ப இதுக்கு பதில் x/100 போட்டு 100 கிராஸ் பண்ணி x எடுக்கும். நான் உனக்கு ஒன்னே ஒண்ணு சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். எனர்ஜி லாஸ் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கும். என்னால அதையும் சொல்ல முடியும். ஆனா நான் அதை சொல்லி குழப்ப விரும்புறேன். ரொம்ப ரேரா தான் இருக்கு. இந்த மாதிரியே நீ பாத்துக்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யோசிச்சு எப்படி நான் காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலாவுக்கு பேக்கப்ல ப்ரூஃப்லாம் நடத்தணும். அதை ப்ரூஃப் இல்ல, ப்ரொசீஜரா அந்த ப்ராப்ளம் நடத்தி ரெண்டுலயும் ஒரே ஆன்சர் வருது, அதனால ஃபார்முலா கரெக்ட்னு சொல்லணும். அதே மாதிரி இதுக்கு என்னால சொல்ல முடியும். பட் ரிஸ்க் இதுக்கு வேணாம். ஏற்கனவே நம்ம நிறைய தான் படிச்சுட்டு இருக்கோம் கேப்ப. அதனால இந்த கொஸ்டினை இதே மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு, காமன் பொட்டன்சியல் டீலிங்ஸ் முடிஞ்சிருச்சு. நாம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்பியர் வச்சு தான் ஆரம்பிச்சோம் காமன் பொட்டன்சியல். இன்னொரு ப்ராப்ளமும் ஸ்பியர் வச்சு பார்த்து க்ளோஸ் பண்ணோம். அப்ப அந்த நோட்ஸ் போங்க. அந்த நோட்ஸ்ல 48வது ப்ராப்ளம் இருக்கு. பேக் சைட்ல இருந்து வந்தா ஈஸியா வந்துடலாம். நம்மளோட ஒரிஜினல் நோட்ஸ் அதுல ப்ராப்ளம் நம்பர் 48 இருக்கு. Two metallic spheres of radii 1 centimeter and 3 centimeter are given charges of -1 into 10⁻⁻2 coulomb and 5 into 10⁻⁻2 coulomb respectively. If these are connected by conducting wire, the final charge on the bigger sphere is. கவனிங்க, ரெண்டு ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். டயக்ராம் தேவையில்ல, ஒரு கிளாரிட்டி காண்டி போடுறோம். ரெண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்.
சார்ஜ் வேல்யூ ஆஃபர் பண்ணிட்டாங்க -1 × 10⁻⁻2 கூலும். இது வந்து 5 × 10⁻⁻2 கூலும் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு ஸ்பியரையும் ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணா என்னப்பா ஆகும்? இதுல இருந்து அதுக்கோ இல்ல அதுல இருந்து இதுக்கோ சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி சார்ஜ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சுன்னா இந்த சார்ஜ் வேல்யூ எல்லாம் மாறிடும். அப்ப ஃபைனலா ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபைனலா இந்த பிக்கர் ஸ்பியருக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். எப்ப ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டதா அவங்க சொல்லிட்டாங்களோ அப்ப நீ பேரலல் கனெக்ஷன் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டு காமன் பொட்டன்சியல் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். காமன் பொட்டன்சியலோட ஃபார்முலா C1V1 + C2V2 by C1 + C2. ஸ்பியர்னு சொல்லிட்டாங்கன்னா சியோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, ரேடியஸ் தான் இருக்கும். அப்ப நீ இந்த ஃபார்முலா வச்சு சி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப C1க்கு பதில் 4πε0 R1 எழுதலாம். C2க்கு பதில் 4πε0 R. இதே மாதிரி மேல இருக்கிற C1 C2க்கு இதே ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்றதா இருந்தா V1 V2 நம்பர் இருக்கும். V1 ஏதாவது ஒரு வோல்டேஜ், V2 ஏதாவது ஒரு வோல்டேஜ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கு. அப்படி கொடுக்கவே இல்லை, வோல்டேஜே இல்லை. அப்ப என்ன பண்றது? இந்த C1 V1 நீங்க Q1 மாத்திரலாம், C2 V2 நீங்க Q2 மாத்திரலாம். பை டெஃபினிஷன் ஆஃப் C கிராஸ் பண்ணா Q = CV. Q தான் அவங்க ரெடிமேடா கொடுத்துட்டாங்கல்ல, அதனால நான் இப்படி மாத்திட்டேன். இப்ப வேல்யூஸ் எல்லாம் போடுங்க. Q1க்கு பதில் -1 × 10⁻⁻2, Q2க்கு பதில் +5 × 10⁻⁻2. இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ 4 × 10⁻⁻2 வந்துடும். 4πε0 பொதுவா வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் R1 + R2. R1 1 cm, R2 3 cm, ரெண்டையும் ஆட் பண்ணா 4 cm வந்துடும். அப்ப அகைன் 4 × 10⁻⁻2 சென்டிமீட்டரா மீட்டரா மாத்திருக்கேன். இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா I'm getting 1/4πε0 volt, which is common potential VC. This is the potential of first sphere and second sphere after charge redistribution. ஆரம்பத்துல இதுக்கும் அதுக்கும் வேற வேற வோல்டேஜ் இருக்கும். ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் ரெண்டுக்கும் ஒரே வோல்டேஜ் வந்துடும். அதுக்குதான் அந்த வாட்டர் பாட்டில் எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்து என்ன? இப்ப ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் பிகர் ஸ்பியரோட சார்ஜ் வேல்யூ கேட்கிறாங்க. ஸ்பியர் சார்ஜ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப V = Q/4πε0 R. நான் பிகர் ஸ்பியரா R2 நேம் பண்ணிருக்கேன், செகண்ட் ஸ்பியரா நேம் பண்ணிருக்கேன். அதனால சஃபிக்ஸ்ல 2 போட்டேன். பிகர் ஸ்பியரோட சார்ஜ் தான் கேட்கறாங்க Q2. அப்ப V2 4πε0 R2 எழுதலாம். V2க்கு பதில் இந்த வேல்யூ போட்டுக்கலாம், 1/4πε0. நெக்ஸ்ட் 4πε0 ரீடைன் பண்றேன். R2க்கு பதில் நான் என்ன பண்றேன்னா ஸ்பியர் 2 ரேடியஸ் போட்டேன். 4πε0 4πε0 கேன்சல் ஆகி 3 × 10⁻⁻2. இதான் பிகர் ஸ்பியரோட சார்ஜ் வேல்யூ ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு அதையும் இதையும் கழிச்சு எவ்வளவு மிஸ் ஆகுதோ அதை எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கும் ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நீங்க என்னப்பா பண்ணும்? சஃபிக்ஸ்ல 1 போட்டுக்க வேண்டியதான், Q1 கண்டுபிடிக்க வேண்டியதான். இங்க V1 வரும். V1க்கு இதே நம்பர், இதே மாதிரி டீல் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இது வந்து காமன் பொட்டன்சியல்ல ஒரு எக்ஸ்டெண்டட் கொஸ்டின். இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? 2 வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு. 2 வாட்டர் பாட்டிலோட அப்பியரன்ஸ் வேற வர மாதிரி இருக்கு, தண்ணியோட ஹைட் வேற வர மாதிரி இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஸ்டா போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஹைட் ஜாஸ்தியா இருக்கிற வாட்டர் டேங்க்ல இருந்து இல்ல பாட்டில இருந்து வாட்டர் என்ன ஆகும்னா ஹைட் கம்மியா இருக்கிறதுக்கு ஃப்ளோ ஆகும். இந்த வாட்டர் ஃப்ளோ தான் இங்க சார்ஜ் ஃப்ளோ மாதிரி. ஏதோ ஒரு இடத்துல இருந்து சார்ஜ் இன்னொரு இடத்துக்கு போகும். எண்ட்ல வாட்டர் லெவல் ஈவனா இருக்கும். அதே மாதிரி இங்க பொட்டன்சியல் ஈவனா இருக்கும். ஆனா வாட்டரோட அமௌண்ட் அன்ஈவனா இருக்கும். கரெக்ட் தானே? அது ஈவனா இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கேயும் ஒரே சார்ஜ் இருக்கும், சார்ஜ் மாறும். நான் தான் சொன்னேன் 2 வாட்டர் பாட்டிலும் வேற வேற ஷேப்ல இருக்குன்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆக்குபைட் ஆன் தட் பாட்டில் சேஞ்ச் ஆகும். ஆனா ஹைட் எப்படி இருக்குன்னு ஈவனா இருக்கும். அந்த லாஜிக் தான் இது. இதுக்கும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அதுக்கும் அந்த எக்ஸாம்பிளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லப்பா. சில நேரங்கள்ல சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றப்ப அக்செப்டபிள் லெவல் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. அதனால சொல்றேன். மற்றபடி நீ ப்ரொசீஜர் படி ஆன்சர் எடுக்க வேண்டியதா. இப்ப இந்த கொஸ்டின் ஓரளவு ஈஸியா இருக்கும், கன்ஃபியூஸ்லாம் ஆகாது. காரணம் என்னன்னா நம்ம இந்த ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரொசீஜர் படி படிச்சதுனால. ப்ரொசீஜர் படி படிக்கலன்னா இந்த கொஸ்டின்லாம் முழு திருப்திக்கு வராது. ஓகேவா இருக்கும், இப்படிதான் பண்றாங்க, இதே மாதிரிதான் இருக்கு, இதே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம்னு தோணுமே தவிர அந்த கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப கிடைச்சிருச்சு, இந்த கேட்டகரி முடிஞ்சிருச்சு.
இப்ப ஏன் இதை நான் தனி கேட்டகரின்னு சொல்றேன்னா சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளவு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம்ல, இதுல ஒண்ணும் நம்மளுக்கு போன வாரம் டிஸ்கஸ் பண்ண நெட்வொர்க் அனாலிசிஸ் கான்செப்ட்லே ஆகல. நேத்து டிஸ்கஸ் பண்ண பிளேட் அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆகல, பிளே ஆகல. எல்லாம் இப்ப தனித்தனியா இருக்கா, ஐசோலேட்டடா இருக்கா, அந்த மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரே கேட்டகரி, இதெல்லாம் ஒரே கேட்டகரி. என் மூளைக்கு எட்டின அளவுக்கு நான் பிரிச்சு நடத்தினேன். அவ்வளவு முடிஞ்ச வரையும் சிம்பிளா எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றேன். இது ஒரு சாப்டர் மாதிரி லென்த்தி. பாருங்க, இந்த ஒரு டைட்டிலுக்கு நம்ம 4-5 கிளாஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு டைட்டிலே கிட்டத்தட்ட 50 ப்ராப்ளம். ஓகே, அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. முடிச்சாச்சுப்பா, இந்த கேட்டகரி ஓவர். இப்ப அடுத்த கேட்டகரி போறோம். திடீர்னு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் பாரு, பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டைஎலக்ட்ரிக்க உள்ள போடுவாங்க. போட்டா சி வேல்யூ என்ன ஆகும், எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கெப்பாசிட்டர் சம்பந்தப்பட்ட 5 டேட்டா எப்படி சஃபர் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர்ல 5 டேட்டா வரும். என்னன்னா சி, கியூ, வி, எனர்ஜி, எலக்ட்ரிக். இந்த 5 டேட்டா ஆஃப்டர் சம் மாடிஃபிகேஷன் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஆஃபர் அப்படின்னு கேட்கிற மாதிரியான ப்ராப்ளம் தான் பார்க்கணும். யார் இருக்கும் டைஎலக்ட்ரிக் போடுறது, சில நேரங்கள்ல டைஎலக்ட்ரிக் ஆல்ரெடி இருக்கும், கலட்டிட்டு ஏற வைக்கிறது. இந்த மாதிரி உள்ள டைஎலக்ட்ரிக் போடுறது, இல்ல உள்ள இருக்கிற டைஎலக்ட்ரிக் எடுக்கிறதுக்குலாம் வெளியே இருந்து நாம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்குங்கிற டேட்டாவே உள்ள கொடுத்து குழப்புறது, இப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்ப நம்ம ஒரு சில கேட்டகரி இந்த இப்ப பார்க்க போற கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு வரோம். இதுக்கு நான் வச்ச பேரு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் ஆர் டைஎலக்ட்ரிக் ரிமூவ். திடீர்னு டைஎலக்ட்ரிக்க உள்ள போடுவாங்க, இல்ல உள்ள இருக்கிற டைஎலக்ட்ரிக்க வெளியே எடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம். எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக்னு ஒரு தியரி இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த தியரி பார்த்தா செம ஈஸியா இருக்கும். அந்த தியரியும் நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால உனக்கு இதை நடத்திட்டு அந்த தியரியை ஒரு நோட்ஸா மாத்தி அனுப்புறாரு. இன்னொரு 2-3 நாள் அனுப்புவார். நீ அதை பாரு, உனக்கே செம ஈஸியா இருக்கும். கஷ்டம் கிடையாது, பயங்கர ஈஸி. உனக்கே என்ன ஆயிரும் அப்படின்னா புரிஞ்சிடும். சேஃப்டிக்கு பார்த்து வச்சு. ஓகே, இப்ப நம்ம போவோம். என்னது டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் ரிமூவ், இந்த கான்செப்ட்ஸ்ல ப்ராப்ளம் பார்க்கணும். இதே கெப்பாசிட்டர் நோட்ஸ்ல 19th ப்ராப்ளம் இருக்கு. சின்ன கேட்டகரி தான்ப்பா, இதுல ஒரு 4 ப்ராப்ளம் தான் வரும். நான் 3 நடத்திடுறேன். ஒண்ணு நீ என்ன பண்ணா ட்ரை பண்ணு. நோட்ஸோட ஸ்டாப்லர் வெளியே கையில வச்சு. The energy and capacity of a charged parallel plate capacitor are U and C respectively. Now the charging battery is disconnected. The dielectric slab of epsilon r is equal to 6 is inserted in it. Then energy and capacity becomes. கவனிங்க, ரெண்டா பிரிச்சுக்கங்க. இனிஷியலா parallel plate capacitorல ஏர் இருக்கு. இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சிங்கிறாங்க. இதோட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி எனர்ஜியை ஸ்டோர் பண்றாங்க. அந்த எனர்ஜி யூன்ட்டாங்க. லேட்டரா என்ன பண்றாங்கன்னா இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆனாவே சார்ஜ் ரிமைன்ஸ் சேம். கரெக்ட் தானே? நேத்து கிளாஸ்ல கூட ஒரு ப்ராப்ளத்துல சொன்னேன், போன வார கிளாஸ்ல கூட 4th ப்ராப்ளத்துல சொன்னேன். பேட்டரி கனெக்ட் ஆனா சார்ஜ் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆனா ஃபர்தரா சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. ஆனா ஆல்ரெடி ஸ்டோர் ஆனது மெயின்டைன் ஆகும். அதனால Q கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கன்சர்வ்டுன்னு சொன்னா, எப்ப Q கான்ஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆகுதோ, கொஸ்டின்ல இருக்கிற டேட்டா படி எப்ப Q கான்ஸ்டன்ட் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்பெல்லாம் நீ எனர்ஜிக்கு பதில் இந்த ஃபார்முலா அடி. இது பெஸ்ட். செகண்ட் ஃபார்முலா எடுக்க கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாது. எடுத்தா ஒரு சுத்தணும். சுத்தி நீ இந்த ஃபார்முலாவுக்கு தான் வருவேன். அதுக்கு ஒழுங்கா எடுக்கிறப்பே கரெக்டான ஃபார்முலா என்ன பண்ணிட்டு எடுத்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதோட நிறுத்தல. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. இந்த டைஎலக்ட்ரிக் இன்சர்ட்னால சியோட வேல்யூலையும் எனர்ஜியோட வேல்யூலையும் என்ன சேஞ்ச் வரும்னு கேட்கறாங்க. இதான் இப்ப இதுல டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் ஆயிருக்கு.
டைஎலக்ட்ரிக் உள்ள வந்துருச்சுன்னா சியோட ஃபார்முலா என்னப்பா? எப்சலான் நாட் எப்சலான் ஆர் ஏ பை டி. கொஸ்டின்ல எப்சலான் ஆர் 6ன்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற எப்சலான் நாட் ஏ டிக்கு பதில் பழைய சி போட்டுக்கலாம். ஏன்னா பழைய சில வந்து ஏர் தான் இருக்கு. ஏர் இருந்தா இதான் டிசைன் ஃபார்முலா. அதனால சி போட்டு. அப்போ புது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூ எனர்ஜி வேணும். எனர்ஜிக்கு நீங்க ப்ரீவியஸ்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ அதே பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலாவை மாத்தாதீங்க. யூஸ் பண்றப்போ ஒரு அப்டேட் பண்ணிக்கோங்க. என்ன அப்டேட்னா எல்லா சிம்பிள்லையும் டேஷ் போட்டுருங்க. அப்ப கியூ டேஷ் ஸ்கொயர் சி டேஷ் இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளவுதான். புது எனர்ஜினா புது சார்ஜ் எழுதணும், புது கெப்பாசிட்டன்ஸ் எழுதணும். புது சார்ஜ் என்ன வரும்? பழைய சார்ஜே தான் வரும். ஏன்னா கியூ கான்ஸ்டன்ட். அதனால கியூ டேஷ் தூக்கிட்டு கியூன்னு மாத்திட்டான். சி டேஷுக்கு பதில் நீங்க 60ன்னு போடலாம். அப்போ 1/2 கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 60. இதுல இருக்கிற 1/2 கியூ ஸ்கொயர் சி 6 விட்டுட்டு ரிமைனிங்ஸ் எல்லாம் எங்க நான் நோட்டீஸ் பண்றேன்னா இங்க நோட்டீஸ் பண்றேன். அப்ப நியூவர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் எனர்ஜி பை 6. இதுதான் இது ஒரு கேட்டகரி. இதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ராப்ளம் பார்த்திருப்போம். என்னன்னா கியூ கான்ஸ்டன்ட் வரும். அப்புறம் இந்த பிளேட்டை ஃபர்தரா மூவ் பண்ணிட்டோம். அப்ப சி என்ன ஆகும், யூ என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்திருப்போம். அதுல புதுசா டைஎலக்ட்ரிக்லாம் நம்ம போடணும். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்? டைஎலக்ட்ரிக் போடுறதா பேசியிருக்கேன். அதான் நான் கேட்டகரிக்கு வச்ச பேரு டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் ஆர் டைஎலக்ட்ரிக் ரிமூவ். சில நேரம் உள்ள இருக்கும், வெளியே எடுப்பாங்க. சில நேரம் ஒண்ணு இருக்காது, உள்ள போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி. என்ன எனர்ஜில என்ன சேஞ்ச் வருது, வோல்டேஜ்ல என்ன சேஞ்ச் வருது, சில என்ன சேஞ்ச் வருது, எலக்ட்ரிக் பில்ல என்ன சேஞ்ச் வருது, இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு 5 டேட்டாவா ஹைலைட் பண்ண சொல்லுவாங்க. இதுல 2 தான் ஹைலைட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நியூமரிக்ல 2 or 3 டேட்டாஸ் தான் ஹைலைட் ஆகுது. தியரில நான் 5 டேட்டாவையும் ஹைலைட் பண்ணி உனக்கு என்ன பண்றேன், நோட் பண்ணி. தியரில நான் 2 கேஸா பிரிச்சுருவேன். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பேட்டரி இன்க்ளூடடாவே வச்சு ஒரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். 2 கேஸா நான் உனக்கு என்ன பண்றேன்னா டிஸ்கஸ் பண்ணி. 2வது கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ பாரு, சும்மா பார்த்தாவே உனக்கு என்ன ஆகும், கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் ஒரு பேஸ் மாதிரி. தியரியா படிச்சுட்டு ப்ராப்ளம் பாக்குறதுக்கு பதிலா ஸ்டைல மாத்தி ப்ராப்ளம் முடிச்சுட்டு தியரியை பாருன்னு சொல்றான். அந்த தியரி சிலபஸ்ல இல்லாதனால நம்ம அதை ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளான்ஸ் பார்த்து அடுத்த கொஸ்டின் இருக்கு 20. A capacitor is filled with a dielectric and a certain potential difference is applied on its plates. The energy stored in the capacitor is U. Now the capacitor is disconnected from the source and the insulator is pulled out of the capacitor. The work performed against the forces of electric field in pulling out the insulator is 4U. The dielectric constant of insulator is. கவனமா பாருங்க, நோட்ஸ் பார்க்காதீங்க. ஒரு parallel plate கெபாசிட்டருக்கு உள்ள டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. அப்ப இதோட சி வேல்யூ என்னப்பா வரும்? எப்சலான் நாட் எப்சலான் ஆர் ஏ பை டி. அப்புறம் இதுக்கு ஒரு பேட்டரியை வச்சு சார்ஜ் பண்றாங்க. அப்படின்னா இதுல சார்ஜ் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிற சார்ஜை நான் எனர்ஜின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன், யூன்னு எழுதிக்கிறேன். இந்த எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஏன்னா லேட்டரா இதுல கனெக்ட் பண்ண பேட்டரி என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. If battery is disconnected, Q remains same. Q கான்ஸ்டன்ட்னா எனர்ஜிக்கு பெஸ்ட் ஃபார்முலா இதான். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதோட ஸ்டாப் பண்ணல. உள்ள இருக்கிற டைஎலக்ட்ரிக்கை வெளியே எடுத்தாங்க. உள்ள இருக்கிற டைஎலக்ட்ரிக்கை வெளியே எடுத்துட்டா ஏர் ஃபுல் ஆயிடும். இப்ப சி வேல்யூ என்ன, இப்ப எனர்ஜி வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க நீ என்ன எழுதுறியோ அங்கே அதையும் கண்டுபிடிக்கணும். இங்க 3 டேர்ம் வந்து அங்கேயும் 3 டேர்ம், இங்க 4 டேர்ம் வந்து அங்கேயும் 4 டேர்ம், அதை அப்படியே கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த டைஎலக்ட்ரிக் வெளியே எடுக்கணும். நான் போய் பக்கத்துல நின்றுகிட்டு டைஎலக்ட்ரிக் வெளியே போனா போகாது. நான் தான் பிடிச்சி இழுக்கணும். நான் பிடிச்சி இழுக்கணும்னா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். பிசிக்ஸ்ல அந்த எனர்ஜிக்கு ஒர்க்னு பேரு. அப்ப உள்ள இருக்கிற டைஎலக்ட்ரிக்க பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா 4U ஒர்க் பண்ணிருக்காங்க. இது கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து வெளியே எடுத்து ஏரா மாத்துறதுக்கு அவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. அப்படின்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சலான் ஆர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா சி டாஷும் யூ டாஷும் கண்டுபிடிங்க.
அதுக்கப்புறம் இன்னும் நுணுக்கமா போய் அந்த இடத்த அந்த ஃபைனல் பாயிண்ட டச் பண்ணலாம். இப்ப இதுல யார் தான் இருக்கு? அப்ப டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. இங்க இருந்து எப்சிலான் நாட் ஏ பை டி கண்டுபிடிச்சா சி பை எப்சிலான் ஆர். எனர்ஜி ஃபார்முலா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. புது எனர்ஜிங்கிறதுனால புது கியூ புது சின்னு மாத்திருங்க. அததான் டாஷ்னு போடுறோம். கியூ கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால புது கியூ பழைய கியூ ஒண்ணுதான். அதனால கியூனே மாத்திரலாம். கியூ டாஷ் வச்சுக்கிட்டு 1/2 கியூ ஸ்கொயர் ரீடைன் பண்றேன். சி டாஷுக்கு பதில் சி பை எப்சிலான் ஆர்னு போட்டுலாம். எப்சிலான் ஆர் மேல போயிடுச்சு. நான் குரூப் பண்ற டேர்மை எங்க நோட்டீஸ் பண்றேன்னா இங்க. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூன்னு மாத்திரலாம். அப்ப யூ இன்டு எப்சிலான் ஆர்னு வந்துடும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வர ஃபைனல் எனர்ஜி இது. இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இனிஷியல் எனர்ஜி இது. ஒர்க்கோட ஃபார்முலா இன் பிசிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல். அவ்வளவுதான். இதுல ஃபைனல் எனர்ஜியும் இனிஷியல் எனர்ஜியும் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்ற அந்த மிஸ்ஸிங் டேட்டா கிடைக்கும். திடீர்னு நான் ஒர்க்கோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதுறேன்ல, இதை பாக்குறப்ப டவுட் வரும். இது எப்படி வந்துச்சு? ஒர்க்குக்கு பதில் இப்படி எழுதலாங்கிறதுனா ஆல்ரெடி நாம எனர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம் பொட்டன்சியல் எனர்ஜிங்கிற டைட்டில் பார்த்துருக்கோம். அதுல நிறைய ப்ராப்ளத்துல சொல்லியிருக்கோம். ஒரு 5-6 ப்ராப்ளத்துலயாவது சொல்லியிருக்கோம். அதனால மறந்துடாத. எனர்ஜி ரிலேட்டட் ஒர்க் ஃபார்முலா இதான். சேஞ்ச் இன் எனர்ஜின்னு கேட்டாலும் இதேதான். எனர்ஜி லாஸ் கேட்டாலும் இப்படிதான் பண்ணணும். ஏன்னா லாஸ் கேட்டா பாசிட்டிவா எழுதலாம். கழிச்சு எழுதுறப்ப நெகட்டிவ் வந்துச்சுன்னா பாசிட்டிவா எழுதலாம். ஒர்க்னு சொன்னாலும் ரிலேட்டட் டு எனர்ஜினா இப்படிதான். இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபைனல் எனர்ஜி எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா யூ இன்டு எப்சிலான் ஆர். இனிஷியல் எனர்ஜி எனக்கு எவ்வளவு இருக்குன்னா யூ இஸ் ஈக்குவல் டு 4u. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா யூ இன்டு எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5u வரும். யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு அந்த மிஸ்ஸிங் டேட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கு கேட்பாங்க. இங்க டைஎலக்ட்ரிக் இருக்கு, அதை வெளியே எடுக்கணும், எவ்வளவு ஒர்க் பண்ணு கேட்பாங்க. அப்ப என்னப்பா ஃபார்முலா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்ப ரெண்டு எனர்ஜியும் கழிச்சா அந்த ஒர்க் கிடைக்கும். டைஎலக்ட்ரிக்கை எடுக்கணும்னாலும் நீ ஒர்க் பண்ணணும், டைஎலக்ட்ரிக்கை போடணும்னாலும் என்ன பண்ணும்? ஒர்க் பண்ணணும். கல்ல தூக்கணும்னாலும் நீ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுப்பா, கல்ல போடணும்னாலும் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த லாஜிக். அது பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார்முலா அப்படி என்ன வருதோ அதை எழுதிட்டு போயிட்டே இருக்கும். சில நேரம் இந்த மைனஸ் பிளஸ்ல யோசிக்கிறவங்க உன்னை நீயே குழப்பிக்க ஆரம்பிச்சு. அன்லஸ் நானா சொல்லாத வரையும் நீ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க. இது ஒரு ஸ்டைல். இதுலயும் பாரு, டைஎலக்ட்ரிக்கா கலட்டி இருக்கு. இங்க கண்டுபிடிக்கிறதுலாம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே இருக்கு. ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒரே மாதிரியான ஒர்க் பண்றதா, ஒரே மாதிரியான கான்செப்ட்ஸ்குள்ள போறதா நான் கேட்டகரின்னு சொல்றேன். அடுத்த ப்ராப்ளம். நீ கேட்கிற கேள்வி நான் புரியல. வெயிட் பண்ண முடிச்சுக்கிறேன். 21. A parallel plate air capacitor of capacitance C is connected to a cell of EMF V and then disconnected from it. A dielectric slab of dielectric constant K which can just fill the air gap of the capacitor is now inserted in it. Which of the following is incorrect? Same kind of question நாம்பா. முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா ஏர் வச்சு கெபாசிட்டர் இருக்கு. இதோட வேல்யூ சி. இதுக்கு கனெக்ட் பண்ண பேட்டரி வி. இதுல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி யூ. லேட்டரா இந்த கனெக்ட் பண்ண பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. பேட்டரி டிஸ்கனெக்டட் அப்படின்னா கியூ ரிமைன் சேம். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதோட நிறுத்தல. இந்த பேரலல் பிளேட்ல இருக்கிற ஏருக்கு பதில் டைஎலக்ட்ரிக் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சி என்ன ஆகும், வி என்ன ஆகும், எனர்ஜி என்ன ஆகும்னு கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு எந்த ஆப்ஷன் இன்கரெக்டோ அதை பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 ஆப்ஷன் இன்கரெக்ட்னா நாளையுமே நம்ம 4 ஆப்ஷன்ல எது இன்கரெக்ட்னு பிக் பண்ணா நாளையுமே எவாலுவேட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் யோசிப்போம். ஏர் இருக்கிறப்ப சியோட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏ பை டி. வி ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் சில எழுதுங்க. அப்ப வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை சி. கியூ கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எனர்ஜிக்கு என்ன பண்ணுங்கன்னா 1/2 கியூ ஸ்கொயர் பை சி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க.
அடுத்து இங்க வாங்க, டைஎலக்ட்ரிக் இருந்ததுன்னா எப்சலான் நாட் ஏ பை டின்னு எழுதலாம். கொஸ்டின்ல எப்சலான் நாட கேன்னு சொல்லிட்டாங்க. எப்சலான் நாட் ஏ பை டிக்கு பதில் சி எழுதிக்கலாம். இப்ப புது வி வேணும், இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. புது சார்ஜ் பை புது சி. புது சார்ஜ கியூனே எழுதிக்கலாம், ஏன்னா கியூ கான்ஸ்டன்ட். புது சி எங்க இருக்கு, கேசின்னு இங்க இருக்கு. அப்ப கியூ பை கேசின்னு வந்துடும். இங்க இருக்கிற கியூ பை சிக்கு பதில் பழைய வி போட்டு, அப்ப புது வி இஸ் ஈக்குவல் டு பழைய வி பை கே. அதே மாதிரி புது எனர்ஜி வேணும், 1/2 Q dash ஸ்கொயர் பை C dash. Q dash Qனே மாத்திக்கலாம், ஏன்னா Q கான்ஸ்டன்ட். 1/2 Q ஸ்கொயர் ரீடைன். C dashக்கு பதில் KC போட்டுக்கலாம். நான் இப்ப ரவுண்ட் பண்ற வேல்யூஸ்னா பழைய எனர்ஜி. அப்ப புது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பாஸ்ட் எனர்ஜி பை கேன்னு. இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். சில நேரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். E is equal to சிக்மா பை எப்சிலான் நாட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ரெடி பண்ணிட்டு இப்போ போ, ஆப்ஷன்ஸ்குள்ள போ. பட் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் படிச்சானே நீ ஆப்ஷன் படிச்சுட்டு தான் ப்ரொசீட் பண்ணுவேன். நான் கிளாரிட்டிக்காண்டி ஆப்ஷன் படிக்காம ப்ரொசீட் பண்றேன், எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ப்ரொசீட் பண்றேன். ஏன்னா ஆப்ஷனை ப்ரொசீட் பண்ணா பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன். அதனால நான் என்ன பண்றேன், டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாங்கிறதுனால ஆப்ஷனை பத்தி பேசல. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் டிக்ரீசஸ் கே டைம்ஸ்ங்கிறாங்க. இது கரெக்ட். பாருங்க, புது எனர்ஜி எப்படி இருக்கு, பாஸ்ட் பை கே. அப்ப கே டைம் டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அப்ப அதை பிக் பண்ண முடியாது, நம்ம இன்கரெக்டா பிக் பண்ணணும். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் டிக்ரீசஸ் கே டைம்ங்கிறாங்க. பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா வி. பாருங்க, புது வி பழைய வி பை கே, அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் கரெக்ட், அதையும் பிக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தி சேஞ்ச் இன் எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் 1/2 CV ஸ்கொயர்ட் இன்டு 1/k - 1ங்கிறாங்க. சேஞ்ச் இன் எனர்ஜினா டெல் யூ, விச் மீன்ஸ் ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஃபைனல் எனர்ஜி இங்க இருக்கு U பை கே, இனிஷியல் எனர்ஜி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு U. ரெண்டுலயுமே U காமனா எடுத்துடலாம். அப்ப 1/k - 1 வந்துடும். யூக்கு பதில் நீங்க இந்த ஃபார்முலா கூட போட்டுக்கலாம். அப்ப சேஞ்ச் இன் எனர்ஜி நான் கண்டுபிடிச்சு பார்த்தா எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா அவங்க சொன்ன ஆன்சரே வருது. அப்படின்னா ஏவும் கரெக்ட் தான், அதையும் பிக் பண்ண முடியாது. உனக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்க யூக்கு இந்த ஃபார்முலா எடுக்க சொன்னீங்க, இப்ப மாத்துறீங்களே. இது ஒண்ணு தப்பான ஃபார்முலா கிடையாது, இதை எடுத்துக்கலாம். அனலைஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல அது செட் ஆகாது. அப்படி செட் பண்ணணும்னா நீ கொஞ்சம் யோசிச்சு திருப்பி இங்கதான் வருவேன். அதுக்கு நான் ரெடிமேடாவே அதை எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். ரெண்டும் கரெக்ட் தான், ரெண்டுல எதுல போட்டாலும் ஆன்சர் கரெக்டா வரும். அந்த சூழ்நிலை இருக்குல்ல, கியூ கான்ஸ்டன்ட், இதை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணும். இதை எடுத்துக்கிட்டா ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி எடுத்துட்டு போகும். அதனால இது எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப ஏவும் கரெக்டா தான் இருக்கு. பி ஆப்ஷன் பாருங்க, சார்ஜ் ஆன் தி கெப்பாசிட்டர் இஸ் நாட் கன்சர்வ்டு இருக்கு, அது தப்பு. எப்ப பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணாலும் சார்ஜ் கான்ஸ்டன்ட் கன்சர்வ்டு. அப்ப பி தான் இன்கரெக்ட், அதை தான் நம்ம பிக் பண்ணோம். ஏன்னா விச் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, பி இன்கரெக்ட். இப்ப இந்த கொஸ்டினை ரீட் பண்ணா பி தான் இன்கரெக்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் நான் உனக்கு என்ன பண்ணல, ஆப்ஷனை ரீட் பண்ணாம கொஸ்டினை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரேன். நான் உனக்கு தியரியில எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறேன். ஆல்சோ பேட்டரி கனெக்டட், இப்ப நம்ம பார்த்த இந்த 3 ப்ராப்ளத்திலையும் பேட்டரி டிஸ்கனெக்டட் இருக்கும். பேட்டரி கனெக்டடா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, அதையும் சேர்த்து என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சேஃப்டிக்கு படிச்சுக்கோ. உனக்கு டைம் இருக்கு படிச்சுட்டு அப்படின்னா படி, டைம் இல்லைன்னா அதை போய் நோண்டிட்டு இருக்காது. இதெல்லாம் படிச்சு ஸ்ட்ரென்தன் பண்ணு. இந்த லெசனை பொறுத்தவரையும் கெப்பாசிட்டர் நீ தரவா வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் உன்னோட டியூட்டியா தான். இந்த நோட்ஸ் கிளியரா இருக்கணும். கெப்பாசிட்டர்ல வர JE 2020 2023 இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். JE 2020 இருந்த எல்லா வித்தியாசமான ப்ராப்ளமும் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். JE 2023 நான் பார்த்த வரையும் எதுவும் வித்தியாசமா இல்லை. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட நீ டவுட் கேட்டுக்கலாம். இல்லைன்னா வீடியோ ஆல்ரெடி போட்ட வீடியோவை பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் இந்த வீக்கெண்டுக்குள்ள தரவு பண்ணிடு. இந்த வீக்கெண்ட்ல உனக்கு கெப்பாசிட்டர் தான் MCQ டைப் டெஸ்ட். ரெண்டாவதா நீ தரவு பண்ண வேண்டியது காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், பர்டிகுலரா தேர்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மறந்து போயிடும். தேர்ட் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்னா என்னன்னே ஞாபகம் வராது. நாளைக்கு கெப்பாசிட்டில இதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸியா ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஈஸியா ரீவைண்ட் ஆகிற ஒரு போர்ஷன் கிடையாது, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணு. இது ரெண்டையும் முடிச்சுட்டா ரிலாக்ஸ் ஆயிடலாம். இது ரெண்டையும் முடிச்சுட்டா FE, அதாவது ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜின்னு 4 டேர்மா பாயிண்ட் சார்ஜுக்கு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுதான் 89 ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் 89 ப்ராப்ளம். அதுல ஒரு கேட்டகரியா நீ படிக்கலாம்.
ஸோ இது ரெண்டும் தெளிவா இருந்தா செம ரிலீஃப். இதுக்கப்புறம் நீ வி அண்ட் யூ படிக்கணும், ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் இ ஃபோர்ஸ் எல்லாம் போகலாம், ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிவர்ஸ் போ. இப்ப நம்ம இப்படி படிச்சாச்சு, நீ ரீவைன் பண்றப்ப ரிவர்ஸ் போய் சீக்கிரமா படி. கெப்பாசிட்டர் டச்லயே வச்சுக்கோ. நான் ஃபியூச்சர்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஃபுல் டெஸ்ட் வச்சேன்னா கெப்பாசிட்டர் சேர்த்துக்கு. ஏன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் இதுலயும் அதுலயும் ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி சேர்த்துக்கு. ஸோ இப்படிதான் நீ படிக்கணும். ஓகே, இந்த லெசனை பொறுத்தவரை. அப்புறம் நீங்க என்சிஆர்டிக்கு எப்படி படிக்கணும், இந்த குழப்பம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். நம்ம கிளாஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் பாக்குறதுனால வெறும் ப்ராப்ளம் மட்டும் டிஸ்கஸ் பண்றோம், ஜேஇக்கு நீட்டுக்கு நடத்துறாங்கன்னு ஒரு தாட் மைண்டுக்குள்ள வரும். அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தியரி எல்லாம் தெளிவா டெரைவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரும். அப்ப என்சிஆர்டிக்கு நீ என்ன பண்ணும், ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நோட்ஸை ஒழுங்கா படிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வாங்கிக்க. எக்ஸாம் ஐடியா, ஆஸ்வெல்ஸ், அரிகண்ட் இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எவ்ரி இயர் அப்டேட் பண்ணி போட்டுருவாங்க. அதை வாங்கிக்கோ. அதுல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் அதுல படிக்காது. தியரி கொஸ்டினா நம்ம நோட்ஸ்லயே ஆன்சர் இருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சு எழுது. நியூமரிக்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எக்ஸாம் ஐடியா மோரார்லெஸ் நான் யூஸ் பண்ற மாதிரி நோட்டேஷன்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. முன்னாடி நான் ஆஸ்வெல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எக்ஸாம் ஐடியா சிம்பிள்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு எது வேணாலும் வாங்கிக்கோ, லேட்டஸ்ட் வாங்கி. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அதுலதான் அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கு முந்தினது வாங்கின சீனியர்ட்ட இருந்து வாங்கினது இந்த ப்ரீவியஸ் இயர் இருக்காது, கடைசியா நடந்தது இருக்காது. லேட்டஸ்ட் வாங்கிக்கோ. என்சிஆர்டினா நீ இது ப்ரிப்பேர் பண்ணா போதும். இதுக்கு உனக்கு 95 வரை ஈஸியா வந்துடும். இப்ப நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டே வந்தேன்னா 96, 97, 98, 99 வாங்குறதுக்கு வாய்ப்பு வரணும் அப்படின்னா அந்த டே ஒன் டேவா அமையும். நான் சொன்ன எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா வாங்கிடலாம். என்சிஆர்டிக்கு ப்ரிப்பேர் பண்றதுதான் டஃப். நீ என்சிஆர்டி எடுத்து பாரு, 2 கொஸ்டின் தான் தியரி வரும், 7 கொஸ்டின் ப்ராப்ளமா தான் இருக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர்ல. நீ பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம் ஃபார் என்சிஆர்டி, ஃபார் நீட், ஜெய் என்னென்னவோ அதெல்லாம் கவர் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டைல் இருக்கு, நம்பர் மட்டும் மாறி இருக்குன்னா அதை நான் நடத்தலாம். ஸ்டைலே மாறி இருந்ததுன்னா அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரிதான் முடிஞ்ச வரையும் பண்ணிருக்கேன். வெரைட்டிஸ் தான் நோட்ஸ்ல வச்சிருக்கேன். சிமிலரா எடுத்துட்டு வரல, சிமிலரா இருந்தாலும் அதுல சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஸோ நோட்ஸ் தான் உனக்கு பெரிய அசட்டா இருக்கும். நோட்ஸ்ல இருக்கிறதை விட்டுறாங்க. என்சிஆர்டிக்கு அடிஷனலா நான் சொன்ன மாதிரி புக் எடுத்து கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு வெரிஃபை பண்ண. என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு இது போதலை இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா நீ எந்த புக் வேணாலும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண, ஆனா ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட். தியரி பாத்துறாங்க, குழப்புவாங்க. எல்லாருக்குமே எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஸ்டைல் உண்டு. எக்ஸ்பிளனேஷன் பண்றப்ப சூப்பரா பண்ணிடலாம், ஆனா அதை எழுதுறப்ப ஒழுங்கா எழுத முடியாது. ஸோ புக்காத்தருக்கு கன்ஃபியூஷன் வரும், இல்ல ஆர்டர் மாத்தி எழுதிருக்கலாம். அவர் எழுதுனதை நீ இமேஜின் பண்ணணும், சொதப்பல் நடக்கலாம். அதனால அதுக்குள்ள போய் என்ன பண்ணிக்காத, குழப்பிக்காத. வெறும் ப்ராப்ளம் மட்டும் எடுத்து டீல் பண்ணு. இதே அரிகண்ட், இதே ஆஸ்வெல்ஸ், இதே எம்டிஜி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா என்னென்ன என்ட்ரன்ஸ் நடக்குதோ அதெல்லாம் சேர்த்து புக்கா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி புக்கு வாங்கிக்கிட்டேன்னா கொஸ்டின் இருக்கும், சொல்யூஷன் ட்ரை பண்ணும். சொல்யூஷன் வரலைன்னா என்கிட்ட கேட்கலாம், இல்ல புக்குக்கு பின்னாடி இருக்கும், அதை பார்க்கலாம். இதான் பார்க்கணும். மேக்சிமம் டைம் நீ படிக்கிறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பதான் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒரு 3-4 மாசம் இப்படியே டிராவல் ஆகி வால்யூம் 1க்கு வந்துட்டேன்னா நல்லா இருக்கும், முடிச்சுட்டேன்னா நல்லா இருக்கும். வால்யூம் 1 டஃப், வால்யூம் 2 சில லெசன்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கும், ஸ்கோரிங்க ரைஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்த வாரம் ஒரு கிளாஸ்ல என்ன பண்றோம், இந்த லெசன் முடிக்கிறோமா, அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜூன் மிடில் ஆரம்பிச்சு ஜூலை மிடில்குள்ள முடிச்சிருவோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சுட்டு மேக்னடிசம்ல 2 சாப்டர் மர்ஜ் பண்ணி ஒரு சாப்டரா பாக்குறது ஜூலை மிடில் டு ஜூலை எண்ட், ஆகஸ்ட் ஃபுல்லா முடிச்சிருவோம். செப்டம்பர்ல நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு 8 இல்ல 9 கிளாஸ் செப்டம்பர் மந்த்ல வர மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா, நார்மலா ஒரு மாசத்துக்கு 8 கிளாஸ் வந்துடும். ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிங் இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஒரு சண்டே டெஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ் கிளாஸ் போட்டோம்னா வால்யூம் 1ஓட கடைசி சாப்டர் முடிஞ்சிடும். வால்யூம் 1ஓட கடைசி சாப்டர் 2 மணி நேரம் தான் ஆகும். 2 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஆனா பயங்கர இம்பார்ட்டன்டான சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். வால்யூம் 1ஓட கடைசி சாப்டர், வால்யூம் 1ஓட கன்க்ளூஷன், ஆல்சோ வால்யூம் 2ஓட இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் வால்யூம் 2ல மாடர்ன் பிசிக்ஸ் உள்ள வந்துடும். ஆட்டம், நியூக்ளியை, டுவல் நேச்சர்னு ஒரு லெசன், செமிகண்டக்டர் இதெல்லாம் உள்ள வரும். இதெல்லாம் 2 மாசத்துல முடிச்சிடலாம். சிம்பிள் லெசன், ஈஸியா இருக்கும், தள்ளுன்னு முடியும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆப்டிக்ஸ் வரும்.
ஸோ டிசம்பர் ஸ்டார்டிங்ல ஆப்டிக்ஸ்ல வந்து டிசம்பர் எண்டுக்குள்ள இல்ல ஜனவரி நியூ இயர் வர்ற ஃபர்ஸ்ட் வீக்குள்ள என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். அப்படியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ரிவிஷன் ஆஃப் என்சிஆர்டி நடக்கும் ஜனவரிலையும் பிப்ரவரிலையும். ரிவிஷன் ஆஃப் ஜேஇ கம் நீட் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணுவோம். நீ வீட்டுல இருந்தே கூட என்ன பண்ணிக்கலாம், கவனிச்சுக்கலாம். அந்த மாதிரி போடுவோம். அதுல என்ன ரிவைஸ் பண்ணுவோம், 2024 கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ 2023 வரையும் கொடுக்குறான், வீடியோ இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். 2024 எப்போ பண்ணுவோம்? ஏன்னா 2024ல இருக்கிற கொஸ்டின் சம்திங் டெஃபினட்டா போர்டு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆகாம இருக்கவே இருக்காது. லேட்டஸ்ட் ஜேஇ கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்த இயரோட என்சிஆர்டி எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்குது, தொடர்ச்சியா நடக்குது. அப்ப நம்ம 2024 என்ன பண்ணணும், படிச்சாகும். அது நம்ம ஆல்மோஸ்ட் நவம்பர், இந்த தீபாவளி முடிஞ்சு இல்ல நவம்பர் 15க்கு அப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது வரையும் அந்த 2024க்குள்ள போக மாட்டோம். ஹோல்டு பண்ணி நானும் ரெடி பண்ணிட்டு அது ஒரு ரிவிஷனா யூஸ் பண்ணும். இப்ப நான் இங்க என்சிஆர்டிக்கு ஏதாவது ஒன்று ரிவைஸ் பண்றேன்னா அது ரிலேட்டடாவே ஜேஇ கொஸ்டின் நடக்கிற மாதிரி பிளான். ஸோ இது ஒரு லாங் பிளான். போர்ஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. இத்தனை பிளான்லயும் நம்மளுக்கு எவ்ரி வீக் டெஸ்ட் இருக்கும், குமுலேட்டிவ் இருக்கும், என்சிஆர்டி இருக்கும், எம்சிக்யூல குமுலேட்டிவ்னு கலந்து வரும். அதனால என்ன பண்ணி அவனுக்கு படிச்சுதான் அவனு ஒரே வழிதான், ஈஸியான வழி. நடத்திட்டேன்னா போய் படிச்சு. இதை டிலே பண்ணா சொதப்பலாயிடும், டிலே பண்ணா மறந்துடும். டிலே பண்றப்ப அடுத்த வாரம் நான் திருப்பி இந்த ஃபார்முலா சொல்றப்ப திருப்பி புதுசாவே பார்த்து காலம் தாழ்த்தாம படிக்கிறதா என்னது நல்ல வழி. இந்த மாதிரி நடத்த படிச்சுட்டு அப்படின்னா டவுட் வந்தாலும் ஈஸியா சால்வ் ஆகும், கன்ஃபியூஷன் இருக்காது. டிலே பண்ண நீயா ஓனா படிக்கிற மாதிரி சிஸ்டம் மாறி. சரி ரெக்கார்டட் வீடியோ இருக்கு எடுத்து பார்க்கலாம்னா அது ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு, லாங்கா இருக்கு, எப்படி பாக்குறதுன்னு போர் அடிச்சு விட்டுருவேன். ஸோ அதனால நீ என்ன பண்ணும், நடத்த படிக்கணும். 22 இதுல என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. நீங்க நிறைய பேர் ஹோம்ஒர்க் நோட்னா ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் மட்டும் காமிக்கிறீங்க, அப்படி கிடையாது. எல்லா ப்ராப்ளமையும் பிராக்டிஸ் பண்ண நோட்டை தான் நீங்க என்ன பண்ணணும், காமிக்கணும். மிச்சம் அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா